ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். We invite each and every one of you who are here for this service in Jesus' sweet name. ஆமென். ஹalleluya. இந்த 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திலும் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். We have entered into this 8th month. ஆமென். இதுவரைக்கும் நம்மளை நடத்தினது அவருடைய கிருபை. The grace has been with us all these months. நம்முடைய சொந்த பலத்தில இந்த 7 மாதத்தை நாம் கடக்கவில்லை. It's not with our own strength that we went through. அவருடைய சுத்த கிருபையினாலே நாம் கடந்து It's வந்திருக்கிறோம். only because of his grace that we have come across. கடந்த மாதத்தில் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் இல்லை. People those who were in the last month are not here this month. ஆமா, நான் சொல்லணும்னா If I say, ஆமா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நேபர், there was a neighbor. ஆமா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை. He was there last Sunday but he's not this Sunday. ஆமா, வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுக்கு முன்னாடி அநேக போலீஸ் கார், ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. On Friday there were lots of ambulances and police cars in front of our house. என்னன்னு விசாரிச்சா, If we ask what, எங்க வீட்டுல எங்க பக்கத்துல இருந்த நேபர் அவர் இறந்து விட்டார். the neighbor has passed away. ஆமா, அவர் இறந்து 2-3 நாட்களுக்கு மேலாகி It விட்டது. has been 2-3 days since he is dead. அதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவர் இறந்து விட்டார். They found only after those days. தேவன் இன்றைக்கு நம்மை நிறுத்தி இருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. We are here only because of his grace. ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர். இந்த God is மாதத்தை காண செய்ததற்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். We have to thank God because we are seeing this month. ஆமென். நமக்கு இந்த மாதம் தேவன் வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். So there is a promise given to us for this month. ஆமென். அவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31வது The வசனம். promise given to us this month is from Isaiah chapter 37 verse 31. யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்ற வேத வசனத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். So the promise given to us for this month is, once more a remnant of the kingdom of Judah will take root below and bear fruit above. ஆமென். யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள். So the people, those who are being remains from the kingdom of Judah, ஆமென், மறுபடியும் கீழே வேர் பற்றி will take root below ஆமென் மேலே அவர்கள் கனி கொடுப்பார்கள். and bear fruit above. ஆமென். இந்த வசனம் தேவன் எனக்கு கொடுத்த பொழுது, This verse when it was given to me, எனக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ளுகிறதற்கு கடினமாக it இருந்தது. was hard to understand. ஆனா இந்த வசனத்தை நான் போய் தியானிக்க As I was meditating this verse, ஆண்டவரே இதை குறித்து எப்படி நாங்க பேச, எப்படி எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி இதை தியானிக்கும் பொழுது, as we asked how God is going to reveal things to us with this verse, தேவன் அநேக காரியங்களை என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். God interacted in so many ways to me. நான் அவருக்கு நன்றி I செலுத்துகிறேன். thank him for this. ஆமென். வேத வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால், If God is giving us a word, சில பகுதியிலே தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்றால், he'll point at certain words and tell it சில to us. வார்த்தைகளை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறார் என்றால், So, those words are being given as promises to us. அவருடைய திட்டம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பது அர்த்தம். His plan is upon us. அவர் நம்மை நடத்துகிறார் என்ற அர்த்தம். He guides us through that. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நடத்துதலுக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, If we give ourselves to him to ஆமென், lead, நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் we மாறுவோம். will be fruitful. ஆமென். நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் We மாறுவோம். will be fruitful. இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்ட Who வார்த்தை? is this word said to? யூத ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட It was வார்த்தை. said to the people of Judah. எருசலேமிலே கூடியிருக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்ட It is said வார்த்தை. to the people those who were gathered in Jerusalem. அந்த காலத்திலே எருசலேமை அரசாண்ட எசேக்கியா ராஜாவுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. It was said to King Hezekiah who was at Jerusalem. ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா இந்த வார்த்தை உண்டானது. The prophet of Isaiah, this was revealed to him. ஆமா, நம்ம கர்த்தரை தேடும் பொழுதெல்லாம் If we look unto God, தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர் He is என்பதற்கு true to give us these answers. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. So this word is ஆமா, there. இதன் மூலமா நாம் அறிந்து கொள்ள முடியும் We can understand with this தேவன் word. நம்மளுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவர் என்பது. God is the one who gives answers to our நம்முடைய prayers. சத்தத்தை எல்லாம் அவர் உற்று கவனிக்கிறவர் He என்பது. listens very carefully to our prayers. ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம இந்த வார்த்தையை நமக்கென்று நாம் So தியானிப்போமானா, we have to take this word for us and ஆமா, meditate. இது ஆமென். ஹல்லேலூயா.
ஆனாலும் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் But God இருக்கிறார். has been so faithful to help this happen. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஆமென். இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், So who is this word said to? நாம் வேதாகமத்தை ஏசாயா 36வது அதிகாரத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோமானால், If we go to Isaiah chapter 36. ஆமென். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். In the 14th year of King Hezekiah's reign, Sennacherib king of Assyria attacked all the fortified cities of Judah and captured them. ஆமென். இந்த எசேக்கியா ராஜா அரசாண்ட காலத்திலே So during the time of King Hezekiah, அவனுக்கு விரோதமாய் அசிரிய ராஜா படையெடுத்து வருகிறான். so the king of Assyria went against him. அவன் யூதாவில் இருக்கிற அரணான பட்டணங்களை எல்லாம் அவன் பிடித்து விட்டான். So he attacked the fortified cities of Judah and captured them. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. The verse clearly says that. ஆமா, அவனுக்கு பட்டணங்கள் சகல அரணான பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். So it said that Sennacherib king of Assyria attacked the fortified cities of Judah and captured them. ஆமென். இப்போ மீந்து இருக்கிறது யூதா மாத்திரம்தான். So the remains are only Judah. எருசலேம் பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாய் இருந்தது. So what the focus was is to capture Jerusalem. நான் அடிக்கடி சொல்வது உண்டு. I usually say this to you. எருசலேம் நகரம் என்பது Jerusalem means மகாராஜாவின் நகரம் என்று it is அழைக்கப்படுகிறது. the king's capital. ஆமென். மகாராஜாவின் நகரம். It is the king's capital. ஆமென். எருசலேம் என்பது அப்பத்தின் வீடு. It is called the house of bread. எருசலேம் என்பது தேவாலயம் இருக்கிற இடம், தேவனுடைய சமூகம். Jerusalem is the presence of God where God is there. ஆமென். இன்றைக்கு அந்த எருசலேம் தேவனுடைய சபைக்கு அடையாளமாய் So this கொடுக்கப்பட்டிருக்கிறது. represents the church today. ஆமென். இந்த எருசலேமுக்கு விரோதமாய், So against this Jerusalem, எருசலேம் இருக்கிற யூதாவுக்கு விரோதமாய், where Judah is in Jerusalem and against இந்த them, அசீரிய ராஜா சனகரிப்பு அவர் வந்து இந்த பட்டணத்தை பிடிக்கும்படியாய் கடந்து so the வருகிறார். king of Assyria is going against it. ஆமென். அவன் வந்து பேசுகிற காரியத்தை இந்த 36வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள So முடியும். we see here this in this chapter. ஆமென். அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய், He is against God's people. தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு He is விரோதமாய், against people who worship God. தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு He விரோதமாய், is against with people who have belief in God. அவன் சொல்லுகிற வார்த்தைகள் The word he says, அவருடைய இருதயத்தை அசைக்கிறது, it's shaking their heart. அவருடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறது. It's melting their hearts. அப்படிதான் அவனுடைய வார்த்தைகள் இருந்தது. That is how his words were. அவன் சகல அரணான பட்டணங்களை, யூதாவுக்கு இருந்த அரணான பட்டணங்கள் எல்லாவற்றையும் அவன் பிடித்து So கொண்டான். he attacked all the fortified cities of Judah. கடைசியாக மீந்திருக்கிறது யூதா தேசம் The மாத்திரம்தான், last which was there was only Judah. எருசலேம் மாத்திரம்தான். It was just Jerusalem. ஆமென். அதை பிடிக்கிறதற்காக அவன் வந்து நிற்கிறான். He wanted to capture that and he's there. தன்னுடைய ஸ்தானாதிபதியை அவன் அனுப்புகிறான். He's sending his people for that. அவனுக்கு முன்பதாக வந்து யூத ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். So in front of him these Judah people are there. ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் We see 4வது வசனத்துல, in verse 4, ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? the field commander said to them, tell Hezekiah, this is what the great king, the king of Assyria says. On what are you basing this confidence of yours? ஆமென். நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்ன? In what are you basing your confidence? அவன் யூத ராஜாவை பார்த்து, யூத ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து கேட்கிற கேள்வி. He is looking at the king and the people of Judah and asking this question. நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? On what basis are you having your confidence? நான் உங்களை பிடிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். I've come to capture you. ஆமென். நான் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தும்படியாய் I வந்திருக்கிறேன். want to take authority over you. ஆமா, நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்று. You think that God will help you free. கர்த்தரே இன்றைக்கு என் கரத்தில் அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றதிலே அவன் சொல்லுகிறான். God has given that to me in my hand. 10வது வசனத்துல நம்ம In வாசிக்கிறோம், verse 10 we see, இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளையே இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ?
இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னார். So in verse 10 we see it says, "Furthermore, have I come to attack and destroy this land without the Lord? The Lord himself told me to march against this country and destroy it." நம்ம இந்த இடத்துல நாம் In this place, ஆமா அவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டும். we are listening to what he said. ஏதேன் தோட்டத்துல எப்படி பிசாசு ஏவாளை வஞ்சித்தானோ, How in the Garden of Eden Satan was deceiving Adam, அதே போல the same way இந்த காரியத்திலும் ஜனங்களை வஞ்சிக்கிறதை நம்மளால உணர we முடியும். see that people are being deceived this way. 10வது வசனத்துல அவன் சொல்றான், In verse 10 we see, இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ. "Have I come here without the order of God? ஆமென். கர்த்தருடைய கட்டளை பெற்று வந்திருக்கிறேன். I have come with the approval of God. கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். He has commanded me. ஆமென். கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு He has இருக்கிறார். commanded me உங்களை என் கரத்துல ஒப்பு கொடுக்க so போகிறார். that you will be given to me." ஆமா, அதனால எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான் என்று வஞ்சனையான காரியங்களை அவன் So சொல்லுகிறான். he's saying that do not let Hezekiah deceive you. Amen. He's giving these words to them. பிசாசானவன் இப்படிதான் செயல்படுவான். Satan will do it in this way. கர்த்தர் யூத தேசத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God had a plan for Judah. கர்த்தர் யூத ஜனங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God had a plan for Judah's people. கர்த்தர் தன்னை ஆராதிக்கிறவர்களை குறித்து ஒரு திட்டம் God வைத்திருக்கிறார். had planned for the people who worship him. ஆனா அந்த திட்டங்கள் நிறைவேறக்கூடாதபடிக்கு So the plan should not be fulfilled, ஆமென், கர்த்தரை விட்டு ஜனங்களை பின்வார பண்ணும்படியாய் and people will go behind. பிசாசானவன் தந்திரமான காரியங்களை அவன் So சொல்லுவான். Satan is doing all these things so that they could do it. ஆமா, பொய்களை அவன் சொல்லுவான். He says lots of lies. வேதம் சொல்லுகிறது, The word of God அவன் says பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா he இருக்கிறான் is என்று. the father of lies. ஆமா, கர்த்தர் சொன்னார் என்று இந்த இடத்துல அவன் He சொல்லுகிறான். said that God said it. கர்த்தர் கட்டளையிட்டார் என்று He சொல்லுகிறான். said that God commanded over it. கர்த்தர் என்னை உங்களை என் கையில ஒப்பு கொடுத்தார் என்று He சொல்லுகிறான். said that God has offered this in his hand. ஆமா, கர்த்தர் நியமித்த ராஜாவாகிய எசேக்கியாவை நம்பாதீங்கள் சொல்றான். He's saying don't believe in Hezekiah. ஆமா, எசேக்கியா உங்களை தப்புவிக்க மாட்டான்னு He சொல்றான். says that Hezekiah is not going to get them away from it. ஆமென், ஹalleluya. Amen. அவன் சொல்ற மற்றொரு காரியத்தை பாருங்க. We can also see another thing. இதுதான் பிசாசானவன் வஞ்சிக்கிறவனுடைய அடையாளம். This is the way Satan will deceive us. 17வது வசனத்துல சொல்லுகிறான், In 17, we நீங்க see, அவனை நம்பாதீங்க, do not believe in நீங்க him. என்னோடு கூட வாங்க. Come with me. நீங்க வந்தீங்கன்னா If you come, நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமுள்ள தேசமும், I will take you to the land like your own of grain and wine, ஆமா, அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமாகி உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் a மட்டும் land of bread and wine. அவனவன் தன் திராட்சை செடியின் கனியும் தன் அத்திமரத்தின் கனியும் புசித்து அவனவன் தன் கிணற்றில் தண்ணீரை குடியுங்கள். So he says that he will eat from the fruit and the wine and of the fig tree. கர்த்தர் தம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கூடாதிருங்கள். Do not listen to Hezekiah. ஜாதிகளுடைய தேவர்கள் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ அப்படின்னு சொல்லுகிறான். He's asking, is there anyone who delivered this from him? இந்த இடத்துல தந்திரமான வார்த்தைகளை நம்மளால We கவனிக்க can முடியும். see that deceiving word. நான் வந்து உங்களை தானியமும் திராட்சரசம் உள்ள தேசமும் He says, I will take you through this grain Up- and wine. அப்பமும் திராட்சரசம் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக I'll மட்டும் take you சொல்றேன். to a place with a land of bread and vineyards. உங்க தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு I'm போவேன். going to take you to a comparable place. which is பிசாசு ideal. சில நேரத்துல சொல்லுவான், இதை காட்டிலும் மேன்மையான இடத்துக்கு உன்னை நான் கொண்டு போவேன். Satan will deceive us by saying, taking us to a better place than where we are. அங்க போனா நீ மன மகிழ்ச்சியா இருக்கலாம். He will say, if you go there, you'll be happy. அங்க போனா நீ ஆசீர்வாதமா He இருக்கலாம். will say, if you go there, you will be blessed. ஆமா, இங்க இருக்கிற எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் அங்க மிகுந்த சந்தோஷம் இருக்கும். He will say, more than here, you'll be happy there. பிசாசு இப்படிதான் வஞ்சிப்பான். That's how Satan will ஆமா, deceive. இந்த சபையில இருக்கிறத காட்டிலும் நம்ம போகிற சபையில எல்லாம் இருக்கும்னு சொல்லுவான். He will say, more than here in this church, in the other church, there is more things there. ஆமா, இங்க இருக்கிறத காட்டிலும்
காட்டிலும் மேன்மையான காரியங்களே நாங்க உங்களுக்கு தருவோம்னு சொல்லுவான். He will say, I'll give you more better things than here. ஆனா தேவன் அப்படிப்பட்டதுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. It was not that reason that God gave that இது promise. ஆபிரகாமுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். That was a promised land given to Abraham. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். It was a promised land given to Abraham. ஆமென். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தேவன் இவர்களுக்கு சுதந்திரமாக So கொடுத்திருக்க, it was a promised land given to Abraham. which இன்றைக்கு gave them. பிசாசானவன் தந்திரமாய் பேசிக் So கொண்டிருக்கிறான். Satan is deceiving these சபையை days. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், So today I'm talking to you, church. இயேசு நமக்காக அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். He's given us the promise. நமக்காக தன்னுடைய ஜீவனை He's கொடுத்திருக்கிறார். given us his life. ஆமென். நான் போய் உங்களுக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணின பின்பு மறுபடியும் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி He said இருக்கிறார். that he's gone to prepare a place for us and அதுவரைக்கும் நீங்க எனக்காக காத்திருங்கள் என்று சொல்லி he asked இருக்கிறார். us to wait until then. எனக்காக ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி He asked இருக்கிறார். us to do ministry. எனக்காக பரிசுத்தமாயிருங்கள் என்று He சொல்லி asked us இருக்கிறார். to be holy. ஆமென். நீங்க விசுவாசத்துல தரித்திருங்கள் என்று சொல்லி He இருக்கிறார். asked us to stand in faith. ஆமென். ஹalleluya. பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், Let the sin do sin. அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் Let the செய்யட்டும், one do bad things, do evil things. பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று But கர்த்தர் let the சொல்லி holy இருக்கிறார். do even more holy things. ஆமென். இன்றைக்கு உங்களை எண்ணி இந்த இடத்துல வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? You know why you and me are here today? பரிசுத்தமாவதற்கென்று தேவன் நம்மை He's தெரிந்தெடுத்திருக்கிறார். chosen us to be holy. ஆமா, ஏதோ சபைக்கு வந்து போவதற்கு நம்மளை தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வரவில்லை. Not just for the sake of coming and going. தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கென்று He's அழைத்திருக்கிறார். chosen us to be holy. பரிசுத்தப்படுத்துவதற்கென்று He's chosen அழைத்திருக்கிறார். us to be holy. இந்த இடத்திலே தேவனுடைய அப்பம் இருக்கிறது. So we know the bread is இந்த here. இடத்துல தேவனுடைய திராட்சரசம் அவருடைய இரத்தம் இருக்கிறது. We know the wine, the blood is here. ஆமென். ஹalleluya. அவருடைய வார்த்தை இருக்கிறது. Word is here. இந்த இடத்துல அவருடைய கிரியை இருக்கிறது. Work is here. ஆமென். இந்த இடத்துல தேவன் மகிமையாய் வீற்றிருக்கிறார். Presence is here. பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கும்படியாய் சில காரியங்களை அவன் சொல்லுவான். Satan will bring deceiving things to you. இதை காட்டிலும் மேன்மையான இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன்னு He will say சொல்லுவான். he'll take you to better places. நீ than this. நம்புகிறவனால உனக்கு இரட்சிப்பு இல்லை என்று You சொல்லுவான். think if you believe you're not going to get salvation. தேவன் from here. உன்னை இந்த இடத்துக்கென்று அவர் கொண்டு வருவாரானா, But if God got you தேவன் here, உன்னை இந்த இடத்துக்கென்று அவர் நாட்டுவாரானா, if he put you here, ஆமென், அவர் உன்னை கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வல்லமை உள்ளவராய் if இருக்கிறார். you are rooted here, you will root down. ஆமென். and அவர் fruit சொல்ல above. ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று If he வேதம் says that சொல்லுகிறது. will happen. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆமென். இந்த அஸ்ஸீரிய ராஜா, This king of Assyria, ஆமா, எசேக்கியா ராஜாவுக்கு ஜனங்கள் செவி கொடுக்காதபடிக்கு he said that the Hezekiah should not listen. தன்னுடைய ஸ்தானாதிபதியை அனுப்பி He sent his field அவர்களை commander, பயமுறுத்துகிற வார்த்தைகளை and சொல்லுகிறார். he was threatening them, அவர்களை வழிவிலக பண்ணுகிற trying வார்த்தைகளை to get சொல்லுகிறார். away from his words. ஆமா, எத்தனையோ காரியங்களை சொன்னாலும் Even though he said many things, அந்த ஜனங்கள் அவன் சத்தத்துக்கு செவி people கொடுக்கவில்லை. did not listen to him. அவன் சத்தத்துக்கு செவி People கொடுக்கவில்லை. did not listen to him. ஆமென். அவர்கள் அதற்கு மாறாக Instead, தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து they took off the robe. தேவனுடைய சமூகத்தில் வந்து அவர்கள் அழுதார்கள் They என்று came நாம் and வாசிக்கிறோம். cried in front of God. தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று அழுதார்கள். They came in front of God and cried. 37வது அதிகாரத்துல நம்ம In வாசிக்கிறோம். chapter 37 we see அவன் திரும்பவும் அவர்களுக்கு நிருபத்தை அனுப்புகிறான். he's sending them the words again. ஆமென். அவர்களை பயமுறுத்தும்படி He's threatening them. நிருபங்களை அவன் He's அனுப்புகிறான். sending these words. சபையை உங்களுக்கு நான் சொல்லட்டும், Today I'm telling you உங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் பயமுறுத்துதல்களை கொண்டு வரலாம். that maybe people bringing so much of threatening திரும்ப stuff to திரும்ப you. உங்களுக்கு ஒரு இமெயில்களை அனுப்பலாம். They'll be sending you too many emails. எந்த கோணத்திலெல்லாம் உங்களை வழிவிலக பண்ண முடியுமோ, எந்த இடத்திலெல்லாம் உங்களை பயப்படுத்த They முடியுமோ, will try to threaten you from all directions. எல்லா வழிகளிலும் அவர் உங்களை தாக்கலாம். They will try in all different ways. நான் சொல்லுகிறேன், But I'm telling you today, வாக்குத்தத்தம் பண்ணினவர் the உங்களோடு one கூட who இருக்கிறார். promised this with you today, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்களோடு the கூட one who இருக்கிறார். promised this with you தேசத்தை today, சுதந்திரிக்க பண்ணினவர் உங்களோடு கூட the God இருக்கிறார். who gave you this land இந்த is with இடத்துல you கொண்டு today. வந்து நாட்டினவர் உங்களோடு The கூட one who இருக்கிறார். rooted you here மனிதர்கள் today. உங்களோடு கூட இல்லாமல் போகலாம், People may not be with you. ஆனா உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட The one இருக்கிறார். who called you உங்களை is here. தெரிந்தெடுத்தவர் உங்களோடு The கூட one who இருக்கிறார். chose you is here. ஆமென். உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர் உங்களோடு The கூட one who shed இருக்கிறார். his blood is here. உங்களுக்காக கிரயம் செலுத்தினவர் உங்களோடு The கூட one who put இருக்கிறார். himself down is ஆமென். here. ஹalleluya. 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good.
இந்த சேனை அதிபதி அவன் பயமுறுத்துகிறான். So this field commander is அந்த நிருபகத்தை அனுப்பி பயமுறுத்துகிறார்கள். these words and threatening them. எசேக்கியா ராஜாவும் ஜனங்களும் தேவ சமூகத்தில் அந்த நிருபத்தை விரித்து வைத்து So when King Hezekiah and people ஆண்டவரை opened the நோக்கி words, கூப்பிடுகிறான். they called unto God. அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்து Then God listened. ஆமென் அவர் சொல்லுகிற வார்த்தை The words what we see here. ஆமென் ஹalleluya ஆமென் அவர் சொல்லுகிற வார்த்தை ஆமென் ஹalleluya 23வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 37ஆம் அதிகாரம் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 37 verse 23. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? Who is it you have ridiculed and யாருக்கு blasphemed? விரோதமாய் உன் சத்தத்தை Against உயர்த்தினாய்? whom have you raised your நீ voice? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா Against the Holy One of உன் Israel. கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். And lifted your eyes in நீ pride. எனக்கு விரோதமாய் கொந்தளித்து Because of you rage against me. வீரியம் பேசின போது And because your insolence has reached என் my ears. செவிகளில் ஏறினபடினாலே Because your insolence has reached நான் my என் ears. துரட்டை உன் மூக்கிலும் I will put my hook in your என் nose. கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு And my bit in your mouth. நீ வந்த வழியே உன்னை திரும்பி போக பண்ணுவேன். And I will make you return. ஆமென் by the way you ஹalleluya came. ஆமா இவன் பயமுறுத்தும் பொழுது He's threatening him. எசேக்கியா ராஜாவும் யூத ஜனங்களும் தேவனுடைய சமூகத்தில் அழுகிறார்கள். King Hezekiah and the people cried unto God. ஆமென் அழுத பொழுது As they cried. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அவர்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். So the answer came to them through prophet Isaiah. ஆமென் அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை, They are not going to take அவர்கள் உன்னை தொடுவதில்லை, They are not going to touch அவன் you. இந்த தேசத்துக்குள்ளே கடந்து They are வருவதில்லை. not going to enter this country. ஆமென் ஹalleluya ஆமென் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். So he gave them those words. ஆமென் ஹalleluya நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் 32வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது From verse 32. ஆமென் மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள், சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். For out of Jerusalem will come a remnant, and out of Mount Zion a band of survivors. The zeal of the Lord Almighty will accomplish this. ஆமென் 33வது வசனம் சொல்லுகிறது Verse 33 we see. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து Therefore this is what the Lord says concerning the king of அவன் Assyria. இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோட வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை. He will not enter the city or shoot an arrow here. He will not come before it with shield or build a sage ramp against it. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற காரியங்களுக்கு விரோதமாய் So anything which God has given to you, எந்த பிசாசனவனும் நமக்கு எதிராய் வர முடியாது. no Satan can come against us. நம்முடைய வீட்டுக்குள்ளே அவன் நுழைய He முடியாது. cannot enter our house. நம்முடைய சபைக்குள்ளே அவன் நுழைய He முடியாது. cannot enter our church. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அவன் நுழைய He முடியாது. cannot enter our family. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே அவன் நுழைய He முடியாது. cannot enter into our life. நமக்கு எதிராய் அவன் அன்பு எய்வதும் இல்லை. He is not going to shoot an கர்த்தர் arrow இன்றைக்கு against us. வாக்குத்தத்தமாய் அவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். This verse is for you. பிசாசானவன் எய்கிற எந்த அம்பும் நமக்கு எதிராய் அது வாய்ப்பதில்லை. Any arrow from Satan அவைகளை is not எல்லாம் going to come to us. முறியடிப்பதற்காக தேவன் எழுந்தருள் He இருக்கிறார். is here to come against ஆமென் us. இதற்கு Amen. முன்பாக கேடகத்தோட வருவதுமில்லை, Or build a sage of இதற்கு ramp against விரோதமாக கொத்தளம் போடுவதுமில்லை. it. He is not going to get the shield ஆமென் ஹalleluya தேவனுடைய வைராக்கியம் இதை against it. செய்யும். So this is what God will ஆமென் do. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று He கர்த்தர் said, சொல்லுகிறார். I will be with you. உன்னை எவ்வளவுதான் அவன் பயமுறுத்தினாலும், How much ever he threatens எவ்வளவுதான் you, உன்னை கலங்க how பண்ணினாலும், much ever he எவ்வளவுதான் அவன் உட்கார்ந்து ஆலோசனை how பண்ணினாலும், much ever he plans அவன் against you, எத்தனை வழிகளின் வழியாய் உன் நடுவுல வருகிறதற்கு அவன் எத்தனை பண்ணினாலும் whatever direction he comes from, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது God is with us. நமக்கு எதிராய் There is நிற்பவன் யார்? nothing against us. ஆமென் ஹalleluya நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? No one is standing against us. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். Deuteronomy verse 7 உனக்கு we see. எதிராய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். So we see that God will put them down, anyone who comes against us. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், They will come in one way, 7 வழியாய் அவர்கள் சிதறுண்டு ஓடி but போவார்கள். flee away in 7 different ways. ஆமே உனக்கு எதிராக ஒரு வழியாய் புறப்பட்டு They will வருவார்கள். come in one way, ஆமே 7 வழியாய் சிதறுண்டு ஓடி போகும்படியாய் தேவன் காரியத்தை but வைக்க will பண்ணுவார். flee in 7. ஆமே எசேக்கியாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்கிறார். So
prophet Isaiah said, அசீரியா உன் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. Assyria is not going to enter your city. ஆமென். கர்த்தருடைய சபையை இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. Church, this word is for you. வியாதி உன் வீட்டிற்குள்ளே நுழைவதில்லை. Sickness is not going to enter your house. ஆமென். பலவீனங்கள் உன் தேசத்துக்குள்ளே காண்பதில்லை. Weaknesses are not going to be. சாபங்கள் உன்னை தொடுவதில்லை. Curses are not going to touch you. சத்துருடைய பொல்லாத கிரியை உன்னை தொடுவதில்லை. Satan's plans will not நான் touch you. அவைகளுக்கு வேலி அடைத்து பாதுகாத்து I'm going இருக்கிறேன். to protect you. ஏன் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். Because I have chosen you. நான் எனக்காக என்னுடைய இரத்தத்தை உனக்காக நான் சிந்தி இருக்கிறேன். The blood for you. நான் உன்னை வெள்ளைக்கரையமாய் I have பெற்றெடுத்திருக்கிறேன். brought you. நான் பெற்றெடுத்தது எதற்கு தெரியுமா? You know why? நீ பாதுகாப்பாய் Because you இருக்கும்படியா, should be protected. நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா. You have to be blessed. நான் உனக்காக இரத்தம் சிந்தினது எதற்கு தெரியுமா? shed the blood, you know உன் why? சாபத்தை முறிக்கும்படியா, Break the curse away உன்னை from தூக்கி you. எடுக்கும்படியா, To lift you up. சத்துருவின் கையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியா, To get you away from அந்த Satan's கல்வாரியிலே நான் உனக்காக இரத்தம் சிந்தி So I இருக்கிறேன். was crucified on அந்த Calvary. இரத்தத்தை எவனாலும் விலை கொடுத்து வாங்க No முடியாது. one can buy the blood from you. ஆமென். ஹalleluya. உன்னை தொடுகிறவன் என் Anyone- கண்ணின் கண்மணியை தொடுகிறான் என்று Anyone கர்த்தர் who's சொல்லுகிறார். touching you, he's touching the apple of my eye. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே Any போகும். weapon formed against you will உனக்கு not எதிராய் succeed. எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். No weapon against you will அவங்க be formed. இமெயில் அனுப்பலாம், They can send you அவர்கள் emails. கூடி கூடி பேசலாம். They can plan things together. ஆனா தேவன் உன் பட்சத்தில் இருக்கும் But பொழுது God is with you. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் There is யார்? nothing against உனக்கு you. விரோதமாய் No எழும்புகிறவன் one யார்? can come against அன்றைக்கு you. எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு சபைக்கு நேராய் So the கர்த்தர் same சொல்லுகிறார். word which went to King இங்கே Hezekiah உட்கார்ந்து is இருக்கிற today. உங்களுக்கு நேராய் இந்த வார்த்தையை These சொல்லுகிறார். words are coming towards you. ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. No one is going to put his hand on you. யோசுவாவுக்கு சொன்னது அதுதான். Amen. ஆமென். Joshua said to it. ஒருவனும் உன்மேல கை No போடுவதில்லை. one is going to put the நான் hands on மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட you. How I இருப்பேன். was with Moses, I'm going to be with ஆமென். you. ஹalleluya. இன்றைக்கு சபையை உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். Today God is saying this. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். Anyone who's listening to this word ஆமென். is coming. ஒருவனும் உன்மேல கை No போடுவதில்லை. one's going to put his hand upon you. உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காமலே No போகும். weapon against you will be formed. ஆமென். எத்தனையோ பேர் உனக்கு விரோதமாய் இதுவரைக்கும் கிரியை People செய்திருக்கலாம். would have done so many things against you. இதுவரைக்கும் உனக்குரிய காரியங்களை வஞ்சித்திருக்கலாம். Would have taken things away from you. இன்றைக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். Today God, I say, ஆமென். அவன் விழுந்து போவான், he will fall down. அவன் முறிந்து He போவான். will be broken. ஆமென். உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் காணும். You will see what will happen to ஆமென். you. அவர்களுக்கு நேரிடுவதை உன் காது The கேட்கும். ears will listen to what அஸ்சிரியா ராஜா விழுந்ததை எசேக்கியா அறிந்தான். happened. So Hezekiah knew that அதை நான் உனக்கு அடையாளமாய் நான் வைக்கிறேன். that will be the sign for you. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பினர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். Anyone who came against you will come to your இல்லாட்டி side. அவர்கள் அழிந்து போகிறதை நீ Otherwise காண்பாய். you will see that they will be defeated. ஆமென். ஹalleluya. Amen. இது கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். This is what God's word ஆமென். will do. கர்த்தருடைய கரம் இதை செய்யும். Hand will do. கர்த்தருடைய கரம் இதை செய்யும். Hand will do. ஆமென். ஹalleluya. 32வது வசனம் சொல்லுகிறது, Verse 32 we see, சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். we see that the zeal of the Almighty சேனைகளுடைய God will கர்த்தருடைய accomplish வைராக்கியம் இதை this. We செய்யும். see that the zeal of the Almighty ஆமென். God will ஹalleluya. accomplish this. இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் எதற்கு தெரியுமா? You know, this verse is for us உங்களை பிடுங்கி போடும்படியாய் to take you away from. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சபையிலிருந்து, So the promise given to you வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து, from the nation given to you, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பத்திலிருந்து, take away from the family, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து the presence of God. உன்னை எடுத்து போட வேண்டும் என்று சத்துரு எத்தனித்துக் So கொண்டிருக்கிறார். Satan is planning to remove you from all these ஆமென். things. உனக்காக இந்த வார்த்தை இந்த மாதம் But this கொடுக்கப்பட்டிருக்கிறது. word is coming to you. ஆமென். உன்னை ஒருவனும் பிடுங்க முடியாது. No one can take you away. இந்த இடத்துல நான் உன்னை நாட்டி இருக்கிறேன். I have rooted you in here. நான் உன்னை நாட்டினதுக்கு எதற்கு You தெரியுமா? know why I rooted you here? இந்த இடத்தை அடைப்பதற்கல்ல, Not to shut it down. நீ கனி கொடுக்கும்படியாய் So நான் that உன்னை you be நாட்டி இருக்கிறேன். fruitful, I have rooted you here. நீ கனி கொடுக்கும்படியாய் நான் உன்னை So நாட்டி that you be இருக்கிறேன். fruitful, I have rooted you ஆமென். up நீ here. வேர் பற்றி நீ மேலே கனி கொடுப்பாய். That you will get rooted and யூதாவிலே bear fruit. தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி So the கொடுப்பார்கள். remnants of Judah were rooted down and இது fruited கர்த்தருடைய upwards. வைராக்கியம் இதை செய்யும். This is the word of God. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். God will do this. சபையே, நீ கனி கொடுக்கும் காலத்துக்கு நீர் கடந்து So வந்திருக்கிறாய். church, you are going into the fruitful உன்னை stage. பிடுங்க நினைத்தவன் அவன் அற்றுப்போனான். Anyone who wants you to take away இனி his அவன் இந்த future தேசத்துக்கு விரோதமாய் வருவதில்லை என்று is கர்த்தர் not சொல்லுகிறார். coming against this இனி nation. அவன் வர முடியாது. He cannot come against
and அவனுடைய வேரை நான் பிடிங்கிட்டேன். taken away the roots. ஆமென். அவனுடைய திட்டங்களை நான் Taken his அவமாக்கிட்டேன். plans away. ஆமென். அவனுடைய முடிவை நீ காண்பா என்று You will கர்த்தர் see his சொல்லுகிறார். end. ஆமென். ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய கரம் அதை செய்யும். His hand will do இந்த this. வார்த்தையை நீங்க அறிக்கையிடுங்க. If you acknowledge இந்த this, வேத வசனத்தில் உங்க கைகளை வைத்துக் if கொள்ளுங்க. you put your hands upon these words, ஆண்டவரே, இந்த வசனம் எனக்கு என்று this கொடுக்கப்பட்டது. word is given to me. யூதா தேசத்திலே தப்பி So மீந்திருக்கிறவர்கள், the remnants of Judah, ஆமென், கீழே வேர் பெற்று மேலே கனி they'll be கொடுப்பார். rooted down and fruit upward. ஆமென். என்ன இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணி இருக்கிறீங்க. You have asked me to get out of here, God. எத்தனையோ பிசாசின் வஞ்சனைகள் வந்தது. There were so many things from the எத்தனையோ Satan. போராட்டங்கள் வந்தது. There were so many difficulties. எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் There வந்தது. were so many sufferings which came எத்தனையோ across. கண்ணீர்கள் வந்தது. There were so much of fears and cries. ஆனா எல்லாவற்றிலும் நீங்க என்ன தப்பு பண்ணி But you இருக்கிறீங்க. have taken me out of that. என்ன தப்பு பண்ணி You have இருக்கிறீங்க. taken me out of ரெண்டு that. கரங்களை வைத்து ஆண்டவருக்கு Can you நன்றி lift both சொல்லுங்க. your hands and say நீங்க thanks, என்ன தப்பு God. பண்ணி இருக்கிறீங்க. God has taken out of நீங்க this. என்ன தப்பு பண்ணி He's இருக்கிறீங்க. taken us out of this problem. நீங்க என்ன தப்பு பண்ணி He's இருக்கிறீங்க. let us get out of it. ஆமே, எதற்கு தெரியுமா? You know why? நாங்க இன்னும் உமக்குள்ளே நாங்க வேறு Because பற்றும்படியா. we need to be rooted in ஆமே, Him. என்ன தப்பு பண்ணி இருக்கிறீங்க. He helped us to get out. எதற்கு because, தெரியுமா? You know why? நான் இன்னும் அநேகருக்கு கனி We'll be கொடுக்கும்படியா, fruitful to many people. உமக்கு சாட்சியுள்ள சந்ததியாய் வாழும்படியா. We will be for God. நீங்க அன்னைக்கு அத்தி மரத்தை அண்ணாந்து பார்த்தீங்க. When you looked up on the fig tree, ஆமென். அந்த அத்தி மரத்துல கனி இல்ல. there were no fruits in the fig tree. ஆமென். கனி கொடுக்காதனால அந்த அத்தி மரத்தை பார்த்து சபித்தீங்க. Because the tree was not fruitful, it was cursed. ஒருவேளை எங்களிடத்துல கனி இல்லாம If we do இருக்கலாம் not ஆண்டவரே. have fruits today, ஆமென். ஆனா நீங்க என்ன சபிக்கும்படியா இந்த இடத்துல God, வைக்கல. please don't put me here because எங்களை I should கனி be cursed. கொடுப்பதற்காக You வைத்திருக்கிறீங்க. put me here because I'll be இங்க வேறு fruitful, பற்றும்படியாய் so that my வைத்திருக்கிறீங்க. roots will be rooted. ஆண்டவரே, நாங்க சபிக்கப்பட்ட கூட்டத்துல ஒருவராய் We மாறிடக் should கூடாது. not be one among the cursed ones. ஆமென். நாங்க கனி கொடுக்கிற கூட்டத்துல இருக்கிறவர்களாய் We மாறணும். have to be the one with the அந்த கனி fruitful. உமக்கு சுவை உள்ளதாய் That மாறணும். fruit has to be உமக்கு tasty. பிரியமுள்ளதாய் It மாறணும். has to be pleasing ஆமென். you. ஹalleluya. அதற்கென்று நீர் எங்களை பயன்படுத்துவீராக. Amen. Use us for that. பயன்படுத்துவீராக. Use us for that. ஆமென். அப்படி செய்கிற தயவுக்காக நாங்க உமக்கு Thank நன்றி you for செலுத்துகிறோம். doing this. ஆமென். ஹalleluya. இந்த மாதம் This month, தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருப்பது காரணம் என்ன the தெரியுமா? promise given to us, there is a reason for that. நீங்கள் அநேகருக்கு கனி கொடுக்க Because முடியும். you're going to be fruitful for many people. அநேகர் உங்களிடத்துல கனிகளை எதிர்பார்க்கிறார். Many people are looking for fruits in you. கடந்த வாரத்துல Last week, ஒரு சில ஜனங்களை நான் சந்திக்க I தேவன் had எனக்கு to meet up உதவிச்சார். with few people. அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் இருதயம் உடைந்தது. Whenever I saw them, my heart broke. ஆமே, அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் இருதயம் உடைந்தது. Whenever I saw them, my heart broke. ஆமா, இப்படிப்பட்ட காரியத்தின் வழியாய் ஜனங்கள் கடந்து போகிறார்களே. People are going through terrible things. ஆமே, அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்வார் இல்லை. There's no people to help them. ஆறுதலான வார்த்தைகள் சொல்வார் There's இல்லை. no people to comfort them. அவர்களுக்காக திறப்பிலே நிற்பார் இல்லை. There's no people to stand for them in the gap. அவங்க படுகிற பாடுகளை பார்க்க முடிகிறது. When we look at the suffering, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நான் ஒப்பு I கொடுத்தேன். came and committed myself to God. ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்க என்னை You வைத்திருக்கிறீங்க. have kept me for these அவர்கள் people. என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, The word they told me was, ஆமே, எங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லும்படியா ஆண்டவர் உங்களை they வைத்திருக்கிறார். said that the word went to them Amen. and God kept us for that. ஹalleluya. Amen. அப்பதான் இந்த வசனத்தை ஆண்டவர் என்னில் Then உறுதிப்படுத்தினார். God confirmed this word in me. ஆமே, நான் அநேகருக்கு கனி கொடுப்பதற்காக வைத்திருக்கிறேன். I'm here so that I'll be fruitful to many அநேகர் people. என்னிடத்துல வந்து கனிகளை பறித்துக் கொள்வார்கள். I will see that people come and take the fruits from அநேகர் me. என்னிடத்துல வந்து இளைப்பாறுவார்கள். People will come and take shelter in me. நான் தேவனுடைய மகிமைக்கு சாட்சியா இந்த சபையில I'll நிற்பேன். be a testimony for God. தேவனுக்கு மகிமையா நான் இந்த ஊழியத்தை நான் செய்வேன். I'll be doing the ministry for His glory. ஆமென். என்னுடைய நாமத்துக்கு என்னுடைய பேருக்காக அல்ல, It's not for my name. அநேகருடைய கண்ணீரை To துடைப்பதற்காக, wipe away the tears of people. அநேகருக்காக திறப்பில To stand in நிற்பதற்காக. the gap for people. ஆமென். நீங்க என்னை வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே என்று I சொல்லி said thank இந்த God வாரம் for that. முழுவதும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி So I was இருக்கிறேன். thanking God like the ஆமென். whole week. ஹalleluya. Amen. நாட்கள் பதில் The சொல்லும். days will answer. நாட்கள் பதில் The சொல்லும். days will answer. ஆமென். தேவனுடைய மூவை எங்களால உணர We முடிகிறது. can see the move of God. தேவனுடைய நடத்துதலை எங்களால உணர We can முடிகிறது. see the guidance which He's taking us through. வித்தியாசமான ஜனங்களை தேவன் சந்திக்க கடந்த வாரங்களில உதவி He helped செய்திருக்கிறார். us meet different
kinds of people in the ஆமா, last week. அவங்களை எல்லாம் தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் God என்று will நான் bring அறிக்கை those இடுகிறேன். people to this church. தேவனுடைய சமூகத்திலே நின்று நான் அறிக்கை I'm இடுகிறேன். telling you from here. ஆமென். எதற்காக நான் தேவனுடைய திட்டம். Because that is God's அவர்களை plan. சந்திப்பது தேவனுடைய திட்டம். The meeting of people அவங்களை is எல்லாம் God's தேவன் plan. இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். God will bring them here. ஆமென். ஹalleluya. Hallelujah. இங்கே ஒரு சேனை எழும்பும். Here we will see a இங்க big இருந்து ஒரு crowd. சேனை எழும்பும். We will see a big ஒரு crowd. பரிசுத்தமுள்ள ஒரு சேனை We will எழும்பும். see a holy கர்த்தரை crowd. துதிக்கிற ஒரு சேனை We will see எழும்பும். people who are worshiping ஆமென். God. வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு சேனை We will எழும்பும். see people getting ready for ஆமென். the rapture. கர்த்தர் பெரிய காரியங்களை God will செய்வாராக. do great things. இந்த வார்த்தை This word, யாரை குறித்து சொல்லப்பட்டது who என்றால் is it going to? யூத ஜனங்களை It குறித்து went to the சொல்லப்பட்டது. people of Judah. ஆமென். மற்ற தேசங்கள் எல்லாம் The other country people அசீரிய ராஜாவுடைய கைகளில் பிடிக்கப்பட்டு were captured by King நீங்க Hezekiah. 37ஆம் அதிகாரம் 36ஆவது அதிகாரத்தை வீட்ல போய் வாசிச்சு If you பாருங்க. read 36 and 37 when you go home, ஆமா, எத்தனையோ ராஜ்யங்களை அவர்கள் பிடித்தார்கள். they have captured many nations. ஆனா யூத ஜனத்தை ஆண்டவர் நேசித்ததுக்கு காரணம் என்ன? But there was a reason that God loved the people of Judah. ஆமென். அந்த ஜனத்துக்காக தேவன் இறங்குகிறதற்கு He காரணம் was என்ன? so happy for these people. ஆமென். ஹalleluya. அந்த ஜனத்தினுடைய சத்தத்தை கேட்பதற்கு காரணம் என்ன? The reason for him listening to those voices. ஆமென். இஸ்ரவேல்ல 12 கோத்திரத்தார் இருந்தார்கள். There were 12 tribes in Israel. ஆமென். 12 கோத்திரத்தார் There இருந்தார்கள். were 12 tribes. ஆமென். அதுல லேவிக்கு மட்டும் ஆண்டவர் அந்த தேசத்திலே பங்கு கொடுக்கவில்லை. அவர்கள் தங்குகிறதற்கும் அவர்கள் கூடாரங்களிடக்கும் அவர்களுடைய மந்தைகள் மேய்க்கப்படுகிறதற்கும் மோசேயிடத்தில் அவர்களுக்கென்று இடங்களை கொடு என்று சொன்னாரே But தவிர Levi did not get a part there. கானான் தேசத்தை பங்கு போடும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு தேசம் So when கொடுக்கப்படவில்லை. there was partition in Canaan, they did not get their part. ஆமா, அதற்கு பதிலாக யோசேப்பினுடைய 2 குமாரருக்கு அந்த பங்கு Instead, the two கொடுக்கப்பட்டது. sons of Jacob got it. ஆமென். ஹalleluya. ஆமா, அந்த 12 கோத்திரத்தாருக்கு மத்தியில So in spite of these 12 tribes, இப்படி சொல்லுவோம், இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள். so Israel had 12 children. அந்த 12 பிள்ளைகள் மத்தியில Among those 12 children, இந்த யூதாவை தேவன் நேசிக்கிறதற்கு காரணம் என்ன? so God loved Judah, and what is the reason for that? ஆமா, அவருடைய பிள்ளைகளுடைய சரித்திரங்களை நாம் எடுத்து If you look பார்க்கும் at the பொழுது history of these children, அவர்களுக்கு ஒரு இரட்சிப்பு உண்டாக்குவதற்கு யோசேப்பை தேவன் பயன்படுத்தினார். God chose Joseph to bring salvation to them. யோசேப்பு நீதிமானாய் அவன் இருந்தான். Joseph was a just man. ஆமா, கர்த்தருக்கு முன்பதாக அவன் உத்தமமாய் நடந்து He கொண்டான். was a righteous man. ஆமென். அவன் பாவம் செய்ய அவனுடைய இருதயத்துக்கு அவன் இடம் He did கொடுக்கவில்லை. not let him do sin. தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது. God's hand was upon him. ஆமா, அவன் போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுதும் அவன் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருக்கிறது என்பதை போத்திபார் அறிந்து கொண்டான். Even in Potiphar's place, he knew that God's hand was upon him. அவன் சிறைச்சாலையில் அனுப்பப்பட்ட பொழுது சிறைச்சாலையில் இருக்கிற தலைவன் யோசேப்போட கர்த்தருடைய கரம் இருக்கிறதை அவன் Even when அறிந்து he was கொண்டான். in the prison, they knew that Joseph had God with him. அவன் காரிய சமர்த்தனாய் இருந்ததை So அவன் he அறிந்து was கொண்டான். the one who had his work with ஆமா, him. பார்வோனுக்கு முன்பதாக நிற்கப்பட்ட பொழுதும் Even அவனோடு in front கூட of தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை பார்வோன் அறிந்து கொண்டான். Even when he stood in front of Pharaoh, Pharaoh knew that God was with him. தேவ ஞானம் அவனுக்குள்ள இருக்கிறதை அவர்கள் God's அறிந்து கொண்டார். wisdom was upon him. ஆமென். தேசத்துக்கு அதிகாரியாய் அவன் So நியமிக்கப்பட்டான். he was chosen as a leader for the country. அவன் நிமித்தமா Because of him, ஆமா, இஸ்ரவேல் குடும்பம் போஷிக்கப்பட்டது. so the Israel people were being fed. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Israel people were being பஞ்ச blessed. காலத்திலே தப்பி பிழைக்க தேவன் அவனை பயன்படுத்தினார். Even during those famine times, God used Joseph. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது During those times, ஆமா, யோசேப்புக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் so there's something which is not very important. இந்த யூதாவுக்கு வழங்கப்பட காரணம் என்ன? The Judah has got. இந்த யூதா யார்? Who's Judah? எதற்காக இந்த யூத ஜனத்தை யூத குலத்தை தேவன் நேசிக்க வேண்டும்? Why did God love Judah? ஆமென். யூதாவை எதற்கு தேவன் நேசிக்க Why வேண்டும்? did he love them? அதை குறித்து தியானிக்க இன்றைக்கு We are உதவி going to செய்வார். meditate about it today. ஆமென். Amen. ஹalleluya. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது Genesis 29 verse 31 to ஆமா, 35. லேயாள் சொல்லுகிறார், முதலாவது நான் அற்பமா எண்ணப்பட்டேன், யாக்கோபு அவளை விரும்பவில்லை. Genesis we see that Leah said that she was
she was not taken up to the right. ஆமா, அவள் அற்பமா எண்ணப்பட்டாள். She was not taken right. ஆமா, ஆனா ஆண்டவரிடத்தில் அவள் வேண்டிக் கொண்ட பொழுது When she was praying to God, அவள் கற்பந்தரிக்க ஆண்டவர் உதவி she செய்தார். was pregnant. அதனால அவள் சொல்லுகிறார், And then she said, அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தால் லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி. So we see in verse 31, when the Lord saw that Leah was not loved, he enables her to conceive, but Rachel remained childless. அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். Leah became pregnant and gave birth to a son and named him Reuben. இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி. Surely my husband will love me now. அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். So he named him Reuben. ஆமா, இரண்டாவது மறுபடியும் அவள் கற்பம் தரித்து, Then she conceived again. நான் அற்பமாய் பண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டெழுதினார், இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி. Because the Lord heard that I am not loved, he gave me this one too. என் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லி. She said that God heard her. ஆமென். இவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். And named him Simeon. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 34வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 34 we see. ஆமா, பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று After she conceived, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் and got a son, இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று after I சொல்லி. got these 3 sons, he thought he will be with her. ஆமென். அவனுக்கு லேவி என்று And பெயரிட்டார். named him Levi. ஆமா, முதலாவது கர்த்தர் என் அற்பமாய் எண்ணப்பட்டதை நினைத்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று The பெயரிட்டார். first time she said she was not loved, என் and சிறுமையை named him Reuben. பார்த்தார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். She named him Reuben because she was not loved. புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். She thought the husband will then love நான் her. அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தார், இப்போ என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். She said that she was not loved, and the husband will look into her and said, named him Simeon. ஆமென். ஆமா, 3 குமாரரை கர்த்தர் எனக்கு கொடுத்து இன்னும் என் மேல அன்பா இருக்கிறார், இனிமே என் புருஷன் என்னோடு இணைந்திருப்பான் என்று சொல்லி மூணாவது அவனுக்கு லேவி என்று She பெயரிட்டார். said that she's got 3 sons now, the husband will be with her, and named him Levi. ஆமா, 35வது வசனத்துல In verse 35, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி she conceived again, ஒரு குமாரனை பெற்று and she gave birth to a son. இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி This time I will praise the Lord, she said. அவனுக்கு யூதா என்று So பெயரிட்டார். she named him Judah. ஆமென். அவனுக்கு யூதா என்று She பெயரிட்டார். named him Judah. கர்த்தரை நான் துதிப்பேன். I will praise the Lord. 3 பிள்ளைகளை பெறும் பொழுது When she got her 3 children, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், கர்த்தரை துதிக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு வரல. she did not have that thought of praising God. ராகேலுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது. Even though Rachel did not have இவளுக்கு children, 3 பிள்ளை பிறந்துச்சு. she had 3 children. ஆனாலும் அவனுடைய புருஷன் அவளை நேசிக்கவில்லை. Even then the husband did not love her. புருஷன் அவளோடு கூட இணையவில்லை. The husband did not get into her. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சொல்றா, அவன் இணையறானோ இல்லையோ, இனி நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னான். So now she did not expect that, but she started praising God. யூதா என்றால் Judah means அவன் கர்த்தரை துதிக்கிறவன். the one who will praise God. ஆமென். கர்த்தரை துதிக்கிறவன். The God, the one who will எந்த praise God. சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிறவன். Any situation he will praise ஆண்டவர் அநேக God. இடத்துல மோசேக்கு சொல்றாரு, In many places he said to யூதா Moses, முன்பதாக கடந்து செல்லட்டும். Judah, let him go first. அவன் துதிக்கிறவன். He is the one who praises. துதிக்கிற ஜனம் முன்பதாக கடந்து Let the செல்லட்டும். praising people go in front. ஆமென். தேவன் யூதாவை நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? The reason for God loving Judah is துதிக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறார். because he loves the one who praises him. ஆமா, நம்மளுடைய வாழ்க்கையில துதி இருக்குமானா, In our life we should have கர்த்தரை praise. நாம் துதிப்போமானா, If we praise, எந்த சூழ்நிலையிலும் whatever the situation நம்மளை is, நேசிக்கிறவர்கள் நம்மோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், even though the people who loved us, who are with எனக்கு us or not, சாதகமான சூழ்நிலைமை இருந்தாலும் if இல்லாவிட்டாலும், it's a favorable situation or not, நான் கர்த்தரை துதிப்பேன் I will be praising God. என்று சொல்லி நாம் கர்த்தரை துதிப்போமானா, We praise that way சூழ்நிலையை பார்க்காமல், without seeing the situation. ஆமென், நான் கர்த்தரை துதிப்போமானா, If we praise God, தேவன் நம்ம மேல பிரியப்படுவதற்கு அது God will be ஏதுள்ளவராய். pleased with us. ஆமென். யூதா மேல கர்த்தர் பிரியமாய் இருந்தார். God was loving Judah. ஆமென். ஹல்லேலூயா. Amen. ஆனா யூதாவுடைய வாழ்க்கையை நம்ம So பார்த்தோம்னா, if you look at the life of Judah, அவன் ரொம்ப பரிசுத்தவான்னு நம்ம சொல்ல he முடியாது. was not a very holy person. ஆமா, அவன் நல்லவன் சொல்ல We முடியாது. can't say he was a good person ஏன்னா வேதத்திலிருந்து தான் நம்ம தியானிக்க because முடியும். we are meditating from the word. கர்த்தரை துதிக்கிறதுக்கென்று ஏற்படுத்தப்பட்டவன். He was chosen to praise God. ஆமா,
அவனும் பாவத்துல விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். There were so many times he was about to fall into the sin. ஆண்டவர் தூதர்களை உண்டாக்கும் பொழுது When God created angels, கர்த்தரை துதிப்பதற்கென்று ஒரு கூட்டத்தை he உண்டாக்கினார். made them so that they could praise God. ஆமா, அவனுக்கு அந்த கூட்டத்துக்குள்ள பெருமை வந்த பொழுது, When there was pride in them, ஆமா, நான் சிங்காசனத்துக்கு ஏறுவேன், வானத்துக்கு ஏறுவேன், if I go up the sky, அவருக்கு ஒப்பாவேன் என்று I'll be மனசுல comparable நினைச்ச to உடனே him. As soon as they thought that in the mind, அவன் அடிக்கப்பட்டு கீழே he was விழுந்தான். broken down to earth. ஆமென், ஹalleluya. Amen. ஆமா, துதிக்க வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் So when people are chosen to praise தங்களுடைய God, ஸ்தானத்தை மறந்து if they forget where they are, உலகத்தை விரும்பினார், if they go towards the அவர்கள் world, தங்களை பெருமை பாராட்டினார், if the pride is going to get into தேவன் them, அந்த ஸ்தானத்திலிருந்து அவர்களை விழ பண்ணுவார். God will remove them from that place. ஆமென். Amen. ஆமா, துதிக்க நம்ம If we அழைக்கப்படுவோமானால் are chosen to be praising நாம் God, கர்த்தரை துதிக்க we வேண்டும், have to praise Him. நாம் கர்த்தரை நம்ப We வேண்டும். have to believe in ஆமா, Him. பொல்லாங்கனுடைய காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்க We are கூடாது, not going to give way to the தீமையான Satan. காரியங்களுக்கு நம்ம இடம் We are கொடுக்க not கூடாது. going to give way to the இந்த evil. இடத்துல Here, ஆமா, யூதா Judah, அவன் பொல்லாங்கான கிரியைகளுக்கு அவன் இடம் கொடுத்தான், he let him do evil things. பொறாமைகளுக்கு அவன் இடம் He கொடுத்தான். was doing all bad things. தன்னுடைய சகோதரன் யோசேப்பு சொன்ன சொப்பனத்தை அவனால ஏற்றுக்கொள்ள He was முடியவில்லை. not able to accept the dream from ஆமா, Joseph. மற்ற எல்லாருக்கும் அவன் சொப்பனம் சொன்ன பொழுது அவர்களுக்கு எரிச்சல் உண்டானது, Everyone was so worried when he said அவன் this. மேல கோபம் They உண்டானது, were angry at him. அவன் மேல பொறாமை உண்டானது. They were not able to get அதை நம்ம through it. வேதாகமத்துல பார்க்கக்கூடியதா When இருக்கிறது. we see that in the word of God, ஆமா, இந்த சூழ்நிலையில during this situation, 37ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்ல போய் வாசிச்சு if பாருங்க. you go home and read the chapter 37, 18 to 27, ஆமென். அவன் யோசேப்பு Joseph, அவன் சகோதரரை தேடி வாரான், தோத்தான் வரைக்கும் அவன் வாரான். he's coming to meet his brothers. ஆமென். தோத்தான் வரைக்கும் அவன் வருகிறான். He's coming to his place. ஆமென். வரும் பொழுது When he came, ஆமா, அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை செய்தார்கள் என்று the வேதத்தில் பார்க்கிறோம். brothers were planning against him. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு When they saw him from far, அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே before he could come closer, அவனை கொலை செய்யும்படி they wanted to kill him. சதி யோசனை பண்ணினா So they plotted. பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம So we வாசிக்கிறோம். see that they plotted to kill him. ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியின் ஒன்றிலே அவனை போட்டு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். Here comes the dreamer, they said to each other. Come now, let's kill him and throw him into one of these cisterns and say that a ferocious animal devoured him. சதி ஆலோசனை So they பண்ணுகிறார். plotted to kill him. அந்த சகோதரர்கள் 10 பேரும் சேர்ந்து அவங்க என்ன செய்றாங்க, சதி ஆலோசனை So the பண்ணுகிறாங்க. brothers planned together to plot him to kill. ஆமா, 10 பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, 10 of them சதி ஆலோசனை together, they பண்ணுகிறார்கள். plan against him. ஆமென், ஹalleluya. ஆமா, சதி ஆலோசனை. இதுல யூதாவும் ஒருத்தன். So Judah was one among them. ஆமா, அவங்கள கொலை செய்யணும்னு சொல்லி சதி ஆலோசனை So பண்றாங்க. when they were trying to kill him, இதுல ரூபன் என்ன செய்கிறாருன்னா, so what does Reuben do? அவனை கொலை செஞ்சிட கூடாதுன்னு சொல்லி அவங்க சகோதரத்துல அவன் பேசுகிறான். So he's talking to them that we should not kill them. ஆமென். எப்படியாவது அவனை தப்புவிக்க பண்ணணும்னு We சொல்லி have to பேசுகிறான். rescue him from their ஆமா, hands. கடைசில அவங்க சொல்றாங்க, சரி அப்ப அவனை எடுத்து இந்த குழியில போட்டுறலாம்னு சொல்லி ரூபனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் So ஒத்துக்கொள்கிறார்கள். they are accepting the plan from Reuben that they will just put him inside the pit. ஆமென், ஹalleluya. ஆமா, அவனை எப்படியாவது திரும்ப தான் தகப்பனிடத்துல கொண்டு போயிரணும்னு சொல்லி ரூபன் முயற்சிக்கிறான். Reuben is trying to get him back to the ஆனா father, மற்றவர்கள் அதற்கு but ஒத்துக்கொள்ளவில்லை. no one was approving that. ஆமா, ஏன்னா இவன் போய் தகப்பன்ட்ட நடந்ததை சொல்லிட்டானா என்ன நடக்கும், Because நம்ம they were ஒருவரும் wondering- உயிரோட இருக்க முடியாது. Because they were wondering what will happen if he goes and tells all this truth to his father. ஆமா, அதனால குழியில போட்டு அவனை இது பண்ணிரலாம்னு So அவங்க they wanted to நினைக்கிறாங்க. put him inside the cistern. ஆமா, இந்த நேரத்துல 26வது வசனத்துல யூதா அவருடைய சகோதரர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். So in verse 26 we see Judah is giving an தன் advice to சகோதரரை his brother. நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன, அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள் என்று நாம் So வாசிக்கிறோம். we see in verse 26 and 27, Judah said to his brothers, what will we gain if we kill our brother and cover up his blood? Come, let's sell him to the Ishmaelites and not lay our hands on him. After all, he is our brother, our own flesh and blood.
his brother agreed. ஆமா, இஸ்மவேலர் கையில விற்று போடுகிறதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். So he's giving a plan that he will be sold to the Ishmaelites. ஆமென். இஸ்ரவேல் கையில அவனுடைய வார்த்தைக்கு இணங்கி அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை விற்று So போடுகிறார். his brothers agreed and they sold him. அப்போ தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிற ஒருவனாய் யூதாவும் So காணப்பட்டான். he was also one among the brothers who were planning against the ஆமா, brother. துதிக்கிறவன் The one who praises என்றைக்கு சகோதரர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை செய்ய மாட்டான். should not plan against brothers. மற்றவர்களோடு இணைந்து சதி வேலையில ஈடுபட மாட்டான். Should not be with other people to plot things against. ஆமா, துதிக்கிறவன் ஈடுபடுறானா அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு எடுபட்டு போகும். If a praising person is doing this, his anointing has gone away from ஆமா, him. அவனை எப்படியாவது ரூபனை போல தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போயிரணுங்கிறதுல ஏது உள்ளவனாய் இருந்திருப்பான். So there'll be a person who will want to take him like Reuben. ஆமா, ரூபன் தன் தகப்பனிடத்துல இவனை கொண்டு போயிடணும், கொலை பண்ணப்பட்டு விடக் கூடாது என்பதில் ரொம்ப கருத்துள்ளவனாய் So இருந்தான். Reuben was taking care that he will be taken back to his father. ஆனாலும் கர்த்தர் அவனை நேசிக்கவில்லை. But even then God was not very lovable to him. யூதா சதி ஆலோசனை பண்ணினான், But Judah was plotting against him. கர்த்தர் அவனை But நேசித்தார். still God loved him. ஏன் தெரியுமா? You know why? ரூபன் தன் தகப்பனுடைய சரீரத்தை அசுசிப்படுத்தி இருந்தான். So Reuben was doing things against God, his father. ஆமென். அதனால நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம வாழ வேணும். So we have to be holy. நம்ம செய்கிற காரியங்கள் சில காரியங்கள் நல்ல காரியங்களா இருக்கலாம். We can do some good things. ஆனா இருதயத்துல நம்மளுடைய எண்ணங்கள்ல வேண்டாத காரியங்கள் இருக்குமானா But if we have evil things in our heart, கர்த்தர் நம்மை புறம்பே தள்ளுவதற்கு God will push us away. அது ஏதுவாய் So மாறிவிடும். that'll happen. ஆமென். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க We should கூடாது. not let it happen. இது சதி ஆலோசனையிலே ஈடுபடுகிறவனாய் காணப்பட்டான். So even though he was against plotting, அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் so பொழுது in Genesis chapter 38, 1 to 22, we see ஆமா, இந்த சம்பவம் நடந்த பின்பதாக after this happened, யோசேப்பு இஸ்மவேலருக்கு விற்கப்பட்ட பின்பதாக Joseph was sold to Ishmaelites. இவன் யூதா தன்னுடைய குடும்பத்தாரை தன்னுடைய சகோதரரை விட்டு அதுலாம் என்கிற இடத்துக்கும் So Judah left his brothers and went down to stay in Adullam. ஆமா, அங்க போய் அவன் தங்கி இருக்கிறதை நாம் So பார்க்கிறோம். we see that he goes and lives there. அதுலாம் என்றால் நமக்கு தெரியும், தாவீது ராஜா ஒளிந்திருந்த இடம். So we know that King David was நிறைய hiding குகைகள் there. காணப்படுகிற இடம். It's a place where there are many அது ஒரு caves. மறைவிடம். It's a hidden place. ஆமா, அவன் தாவீது ராஜா 400 பேரோட அந்த இடத்துல குகையில ஒளிந்திருந்தான் என்று நாம் King பார்க்கிறோம். David was hiding himself in those caves with 400 people with him. ஆமா, இவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி So he went away from his family. போய் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மறைவிடத்துல போய் இவன் இருக்கிறதை நம்மளால He பார்க்க went முடியும். and he was hiding there. கர்த்தரை துதிக்கிறவன், கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பதாக நிற்கிறவன், So the one who is in front of God, அவன் சதி ஆலோசனை பண்ணினதினாலே, even though he was தன் plotting things, சகோதரனுக்கு விரோதமாய் செயல்பட்டதினாலே, he was doing things against brothers. ஆமா, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை விட்டு விலகுகிறார். He had to leave the family and go away. நம்ம இதுல ரொம்ப கவனம் உள்ளவர்களா We have இருக்கணும். to be very careful with this. கர்த்தர் நமக்கென்று சில குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். God has given us few families. பெற்றோரை He's கொடுத்திருக்கிறார். given us parents. சகோதரர்களை He's given கொடுத்திருக்கிறார். us brothers. இவன் தன் சகோதரரை விட்டு பிரிந்து அதுலாமுக்கு போனான் என்று வேதம் தெளிவாய் We சொல்லுகிறது. see that he left his brothers and went to stay in Adullam. ஆமா, பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கிறதுனோட முதல் அடையாளம் என்ன The அப்படின்னா, first sign Satan will deceive you is அவன் உங்களை முதல்ல அவன் பாவம் பண்ண வைப்பான். he will try to make you sin. ரெண்டாவது உங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரித்தெடுப்பான். Second, he'll try to take you away from his presence. உங்களை குடும்பத்திலிருந்து He'll பிரித்தெடுப்பான். try to take you away from உங்களை family. சகோதரரிடத்திலிருந்து He'll try பிரித்தெடுப்பான். to take away from your brothers. ஆமா, மூன்றாவது அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு So third, he will take you to that place அது மறைந்து இருக்க வேண்டிய இடமாய் இது மாறிவிடும். and it'll be a hidden place. ஆமென். மறைந்திருக்க ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணின பொழுது, When Adam and Eve did sin, ஆமா, அவர்கள் மறைந்திருந்தார்கள். they were hidden. தேவனுடைய சமூகத்தில் அவர்களால நிற்க முடியவில்லை. They were not able to stand in front of ஏன்னா God அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. because their eyes were open. ஆமென், ஹalleluya. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்ததினாலே அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். They knew they were
were naked and they were hiding themselves. ஆமென். அதனால இவன் அங்க போய் மறைந்து So இருக்கிறான். he went and hid himself there. ஆமா, அடுத்ததாக அவன் செய்கிற காரியம் என்னன்னா, What is he doing next? கானானிய ஸ்திரீகளிலே அவன் பெண் கொள்ளுகிறான். He's getting a girl from Canaan. இது தேவனுடைய திட்டம் அல்ல, This is not the plan of இது God. தேவனுடைய விருப்பம் அல்ல. It's not what God wanted. அந்நிய நுகத்திலே இணைக்கப்பட கூடாது என்பது தேவனுடைய சித்தம். So God did not want him to do this. ஆமா, ஆபிரகாம் அதனாலதான் அந்த கல்தேயர் தேசத்துல விக்கிரகத்தின் நடுவுல இருந்தவனை ஆண்டவர் பிரித்து So எடுத்தார். that was the reason God took Abraham out of that idol worship. ஆமா, அவனை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அவர் கொண்டு He வந்தாலும் wanted to take him to the promised land of Canaan. ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனாக எலியேசருக்கு சொல்லும் பொழுது, So Abraham was saying to Eliezer, இந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிற கானானியர்களில் நீ பெண் கொள்ள கூடாது. you're not going to take a girl from this idol worship family. ஆமா, என்னுடைய இனத்துல போய் நீ என்ன செய்யணும்? பெண் கொள்ள வேண்டும். You're going to take a girl from my நான் அதே place. தவற நான் திரும்ப செய்திடக் கூடாது. I don't want to do the same mistake. இவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். These are getting away from இவர்களை God. முற்றிலுமாய் இந்த இடத்தை விட்டு அகற்றி இந்த தேசத்தை கர்த்தர் எனக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொல்லி He இருக்கிறார். said that God has promised to give that land to இவர்கள் him. சபிக்கப்பட்ட ஜனங்கள். They are a cursed generation. ஆமென், ஹalleluya. நானும் கர்த்தரால் But தேர்ந்தெடுக்கப்பட்ட I am a சந்ததி. chosen one. ஆமென், ஹalleluya. நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியில இருக்கும் பொழுது, If we are a chosen generation, ஆனா கானானியர் இடத்துல போய் இவன் பெண் எடுத்தான். he is going to take a daughter from Canaanite. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இவன் He நிறைவேற்றினான். was doing what God did not want him to do. ஆமா, நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டாலே If we get away from God, நம்ம வாழ்க்கையில ஒன் பை ஒன் நம்மளோட பாவங்களுக்கு நம்ம அடிமையாக we ஆரம்பித்து will be விடுவோம். start doing sins one after the other. பாவங்களுக்கு நம்ம அடிமையாகி விடுவோம். We will be under the sin. தேவனுடைய கரம் நம்முடைய சிரசின் மேல் இருக்காது. God's hand will not be upon us. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்காது. God's blessing will not be upon us. ஆமா, இவனுக்கு 3 குமாரர்கள் பிறக்கிறார்கள். He had 3 kids, ஆமென், 3 குமாரர்கள் பிறக்கிறார்கள். 3 sons. ஆமா, 3 குமாரர்கள் பிறந்தும் After the 3, ஆமா, மூத்தவனை அவன் திருமணம் பண்ணி கொடுக்கிறான். the first one was married. தாமார் என்கிற ஒரு பெண்ணுக்கு அவன் திருமணம் பண்ணி கொடுக்கிறான். He was married to Tamar. ஆமா, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் பொல்லாதவனாய் காணப்பட்டதினாலே Even though he was wicked, அவன் மரித்து போகிறான். he was dead. இரண்டாவது மகனை The second one, சொல்றான், உன் தமையனுக்கு சந்ததி உண்டாகும்படி நீ தாமார் இடத்துல சேர்ந்து கொள்னு சொல்றான். he's asking him to go to Tamar. அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லானதை அவன் நடப்பித்ததினாலே And he was also doing wicked things. அவனையும் கர்த்தர் அடித்தார் என்று So நான் God பார்க்கிறேன். also put him to death. நீ கர்த்தரை விட்டு தூரம் போவாயனா If you go away from God, கர்த்தரால் we சிட்சிக்கப்படுவீர்கள். will be getting this punishment. கர்த்தர் அடிக்க ஆரம்பித்தார். He will start giving us. ஆமென், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு So போகும். he'll take away things from நீ you. நம்பி இருக்கிறவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். So the people who put your trust in will not be with you. ஆமென். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் காலை தூக்காதீங்க. You should not be against God. கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் உங்க சத்தத்தை You should உயர்த்தாதீங்க. not raise a voice against God. கர்த்தரை விட்டு மாத்திரம் நீங்க திரும்பாதிருங்க. You don't go away from God. ஆமென், ஹalleluya. அவன் 3வது மகனை கொடுக்க வேண்டியவன் And the 3rd son, he was about அவனும் மரித்து போவானோ என்கிற பயத்துல அதை கொடுக்காம அவன் தாமதம் செய்கிறான். He feared that he also would die and he did not give him to her. ஆமா, அவன் தாமதம் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கொடுக்க கூடாதுன்னு அவன் இருதயத்துல முடிவு எடுத்துட்டான். The reason for delaying was he did not want to give him to her. அப்படின்னா அவளுடைய மருமகளை அவன் வஞ்சிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. It means that he is getting away from this daughter-in-law in this manner. ஆமா, அவன் கொடுக்காம காலம் தாமதிக்கிறதுனால Because of this delay, அவன் பாவம் செய்கிறான் என்று நாம் he is வாசிக்கிறோம். doing sin. ஆமா, அந்த காலத்துல அவன் எங்க போகிறான் அப்படின்னா, மயிர் கத்திரிக்கிற இடத்துக்கு அவன் போகிறான். திம்னாவுக்கு அவன் போகிறான். So he is going to Timnah. ஆமா, திம்னா பாவம் நிறைந்த இடம். It was a sinful இத place. குறித்து நான் இன்னொரு நாள் நம்ம செய்தியை நம்ம We can பார்க்கலாம். meditate this later on. அங்க போய் இவன் பாவம் செய்ய He ஆரம்பிக்கிறான். is going to do sins there. தேவன் நியமித்த இடத்தை விட்டு பிரியும் பொழுது, He is not going to wait தேவன் God asked him இணைத்திருக்கிற to. குடும்பத்தை விட்டு பிரியும் When பொழுது, he is getting away from the தேவன் family, இணைத்திருக்கிற சபையை விட்டு பிரியும் when பொழுது he is going away from the என்ன church, நடக்குங்கிறத கவனிங்க. we have to see what happens. ஆமா, இவன் போய் அங்க தன்னுடைய சுய இச்சையை, மாமிச இச்சையை நிறைவேற்ற அவன் So he ஆசைப்படுகிறான். was trying to do all that his flesh அவன் wanted him to do. அறியாமையே அவனுடைய மருமகளிடத்திலே அவன் சேருகிறான். He is going to the daughter-in-law. ஆமென், அவன் மருமகளிடத்திலே He சேருகிறான். is going to the daughter-in-law. ஆமா, பாவம் செய்கிறான். He is doing sin. அவன் பாவம் செய்து 3 மாதம் கழிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு சொல்லப்படுகிறது. After 3 months he came to know. ஆமென், ஹalleluya.
உன் மருமகள் கற்பந்தரித்து The இருக்கிறாள். daughter-in-law is pregnant. அப்ப மிகுந்த அவன் கோபம் அடைந்தவனா, So he was so angry, அவள் கொல்லப்பட வேண்டும் என்று அவன் and தீர்மானிக்கிறான். he wanted her to be killed. அவன் கொல்லப்பட வேண்டும். She wanted to be killed. கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போனோம்னா If we go away, தங்களுடைய குற்றங்கள் நமக்கு முன்பதாக பெரிதாய் we தெரிவதில்லை. will not see what we did. ஆமா, மற்றவர்களுடைய குற்றங்கள் தான் நமக்கு We will be முன்பதாக able to தெரியும். see only other people's sins. இவனுடைய மகனை மூன்றாவது மகனை கொடுத்திருந்தா அவ பாவம் செய்திருக்க If மாட்டான். he gave the third son, அதை she கொடுக்காம wouldn't have அவ sinned. பாவம் செய்ய பண்ணினதுக்கு தூண்டுகோலா இருந்தது இவன் தான். The reason for him to do her sin was him. ஆமா, அதை அறியாதவனாய் Because he never அவள் realized கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். he wanted her to be killed. அதனால என் ஜனமே, So people, நான் சொல்றேன், தேவன் நியமித்த இடத்துல நாம் இருக்கணும். so we have to stand in our தேவன் position. நியமித்த குடும்பத்துல இருக்கணும். We have to be in our தேவன் family. நியமித்த சபையில நம்ம We have இருக்கணும். to be in our church. ஆமென். தேவன் நியமித்த இடத்தை விட்டு நம்ம போக We கூடாது. cannot go away from where God has put us ஆமென். in. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு நாம் ஐக்கியமாக We கூடாது. cannot have fellowship with people இவன் who do கானான் not இடத்துல lie. பெண் எடுத்தது மாத்திரமல்ல, Not only took girl from Canaanite, ஆமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தையும் he செய்தான். was doing what God was not pleased with. ஆமா, அப்படிப்பட்டவனையும் கர்த்தர் நேசித்தார். But God loved him. ஆமா, ஏன் தெரியுமா நேசித்தார்? why? அவர் நீதிமான்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, He is not a God only for righteous people. பாவிகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். He is God for the sinners. பாவிகளுக்கும் அவர் தேவனாய் He is இருக்கிறார். also God for sinners. ஆமா, இனிமேதான் கிளைமேக்ஸே ஸ்டார்ட் ஆகுது. Now we see the end. ஆமா, இந்த யூதாவை இதுவரைக்கும் அவன் பாவம் நிறைந்த வாழ்க்கையில வாழ்ந்த யூதாவை So he was in a sinful life. கர்த்தர் நேசிக்க காரணம் என்ன The தெரியுமா? reason for loving Judah அவ was, மருமகள் பாவம் செய்து விட்டாள் என்று சொல்லப்பட்ட பொழுது even though the daughter-in-law அவளை had வெளியே sinned, கொண்டு வாருங்கள், கல் எறிய வேண்டும் என்று சொல்லுகிறான். even they brought her out and throw stones against her, அவ வெளியில வந்து சொல்றா, she came out and ஆமா, said, இந்த ஆரமும் இந்த கோலும் இந்த முத்திரை மோதும் உடையவன் எவனோ அவனால் தான் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி, அவனால தான் நான் கற்பந்தரித்தேன், இது யாருடையது என்று பாரும் என்று சொல்லி அவர்களுக்கு காண்பிக்கிறார். So she is explaining everything to them, saying who had the shield and who had the ring. Amen. And that's the one who was responsible அதை for it. பார்த்த உடனே, When they looked at it, ஆமா, அவளை அவன் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை, he's not trying to find fault. குறை கண்டுபிடிக்கவில்லை, He did not try to find fault. அந்த நியாயத்தை அவன் புரட்ட அவன் மேற்படவில்லை. He did not get over it. ஆமென். இந்த இடத்துல நின்னு சொல்றான், அவள் என்னிலும் நீதி உள்ளவள். He says that she is righteous than இது him. நிமித்தம் தான் கர்த்தர் அவனை நேசித்தார். Only because of this God loved him. ஆமென். கர்த்தரை துதிக்கிறவன், So anyone who praises God ஆமென், நீதியை புரட்ட மாட்டான். will not get away from righteousness. ஆமென். தன்னுடைய தவறை உணர்ந்து Will கொள்ளுவான். understand his mistake. ஆமென். ஹalleluya. இப்போ அவன் சொல்றான், அவள் என்னிலும் நீதி உள்ளவள். Now he says that she is more தன் righteous பாவங்களை than அவன் him. அறிக்கையிடுகிறான். He is able to தன் பாவங்களை acknowledge அவன் his sin. உணர்ந்து கொள்ளுகிறான். He confesses his நம்ம அந்த sin. அதிகாரத்தில் அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். That chapter we see, ஆமென். திரும்ப அவன் அவளிடத்தில் சேரவில்லை என்று he நாம் never went வாசிக்கிறோம். back to her. ஆமென். ஹalleluya. திரும்ப அவளிடத்தில் அவன் என்ன சேரவில்லை, She left her. சேரவில்லை என்று பார்க்கிறோம். அவன் ஒரு மனம் மாறுதலுக்குள்ளே அவன் வருகிறான். He repented. ஆமென். அடுத்ததாக அவன் மனம் மாறுகிறான். Then he repented. அவன் மனம் மாறுகிறான். He has repented. மனம் மாறினா என்ன நடக்கும் அப்படின்னா, You know what happens after he's repenting? திரும்ப தன் தகப்பனிடத்துக்கு வருகிறான். He'll go back to his father. திரும்ப தன் சகோதரரிடத்துக்கு He'll வருகிறான். go back to his brother. ஆமா, அது வரைக்கும் திம்னாலே அவன் அதுலாம்ல இருந்தவன். He has been in Adullam. யோசிச்சு until பாருங்க, then. அதுலாம்ல போய் ஒரு கானான் ஸ்திரியை கண்டுபிடிச்சு அவளை விவாகம் பண்ணி அவர்கள் வளர்ந்து திருமணம் முடிக்கிற வரைக்கும் அதுலாம்ல இருக்கிறான்னா கிட்டத்தட்ட more than 20 years 25 years கிட்ட அதுலாம்ல இருந்திருக்கணும். If he met a girl in Canaan and then he was there until he raised his children, he's been there for quite a while. மூன்று பிள்ளைகளும் திருமணம் முடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அவன் அதுலாம்ல இருந்திருக்கிறான். So he lived in Adullam until those 3 children reached குறைந்தது என்னுடைய கணக்கின்படி 25 வருஷமாவது அவன் அதுலாம்ல இருந்திருக்க வேண்டும். calculation at least 25 years. தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து அவன் இருந்திருக்க He would வேண்டும். have been away from his family for ஆனா 25 years. இப்போ தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்டதுனாலே But now he repents. திரும்ப தகப்பனிடத்துக்கு He's going வருகிறான். back to the father. தகப்பனிடத்துல வந்து நடந்ததை அவன் சொல்லுகிறான். He's saying everything to the father. ஆமென். ஹalleluya. அவர்கள் அவனை சேர்த்துக் கொள்கிறார்கள். They take him in. இதுதான் ஆண்டவர் ஊமையா இயேசு கிறிஸ்து சொன்னார். This is the parable which Jesus ஒரு said. தகப்பனுக்கு 2 குமாரர்கள் The இருந்தார். father had 2 sons. அவன் இளையவன் உலகத்துக்கு பின்னாடி போனான். The young one went தனக்கு after the world. கொடுக்கப்பட்ட கிருபைகள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவன் He lost the வீணடித்தான், grace and all the world. இழந்தான். He lost the world. ஆனா கடைசில அவன் உணர்வடைந்தான். But then he realized திரும்ப நான் தகப்பனிடத்துக்கு போவேன்னு சொன்னான். he wanted to go back to the father. ஆமென். அவன் திரும்ப வந்த பொழுது And when he came back, ஆமென், தகப்பன் அவனை
ஏற்றுக்கொண்டார். The father took him in. இங்கேயும் யாக்கோபு அவனை ஏற்றுக்கொண்டார். Here Jacob also accepts. அவனுடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். And his brothers accepted ஏன்னா him. யோசேப்பினிடத்துல பஞ்சம் வந்த பொழுது யோசேப்பினிடத்துல ஆகாரம் பெற்றுக்கொள்வதற்கு So when there was famine, they went to Jacob, Joseph. இந்த யூதாவும் கூட போகிறதை நம்மளால So பார்க்க we see முடியும். that Judah is also going with அவன் them. அதுலாம்ல இருந்திருந்தா இந்த கூட்டத்தோட அவன் போயிருக்க If he முடியாது. was in Adullam, he wouldn't have gone there. ஆமா, அந்த பஞ்சம் வரும் பொழுது இவன் தன் சகோதரனிடத்துல இருக்கிறான். But during the time of famine, he was with his brothers. ஆமென். ஒருவேளை அவன் அதுலாம்ல இருந்திருந்தானா அந்த பஞ்சத்திலேயே அவன் அழிந்து இருந்திருக்க If he கூடும். was in Adullam, he would have been அவன் destroyed தன் in the famine. தகப்பனிடத்துல வந்ததுனால அவன் போஷிக்கப்படுகிறதை நம்மளால Because he உணர came to the father, he was fed. ஆமா, நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம். It is very important where we are. நாம் தகப்பனோடு இருப்போமானா, Are we with our father? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களோடு இருப்போமானா, If we are with the promised தேவன் தெரிந்தெடுத்த பிள்ளைகளோடு நாம் one, if we are இருப்போமானா, with the chosen one, நாம் போஷிக்கப்படுவோம். we will be fed. வசனம் சொல்லுகிறது, The word says, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். we will see that the lions are all starving, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் but the குறைவுபடாது. one who seeks God, nothing will be ஆமா, left away. இவர்கள் இருந்த இடத்துல பஞ்சம் இருந்தது உண்மைதான். So there was famine where they ஆனா were, இவர்களை போஷிப்பதற்காக தான் கர்த்தர் யோசேப்பை but நியமித்திருந்தார். God chose Joseph to be the provider. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அதனால இவன் ஒரு பெரிய ஒரு மன மாற்றுதலுக்குள்ளே உண்டானான். So he has changed a lot now. ஆமென். மனம் மாறுகிறவன் He has changed now. மற்றவர்களை குற்றப்படுத்த He மாட்டான். will not pinpoint on others. இது அவர்களால் உண்டானதுன்னு சொல்ல He மாட்டான். will not tell it was அவன் because of தாமார் them. என்னை வஞ்சித்துட்டான்னு அவன் சொல்ல He மாட்டான். will not say that Tamar has தன்னுடைய deceived him. குற்றத்தை அவன் He ஒப்புக்கொள்ளுவான். will agree with his sin. ஆமா, திரும்ப கர்த்தரிடத்துல திரும்புவான். Then he'll go back to God. ஆமென். அவன் திரும்பினதுனால அவனுடைய சுவாபங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. Because he went back to God, his character changed. மனம் திரும்பினாலே அவனுடைய சுவாபங்கள் When we மாற்றப்படுகிறது. repent, our character will change. இதுவரைக்கும் சகோதரனுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை Even பண்ணினவன், though he was plotting against the brothers, கர்த்தரை விட்டு தூரமாய் போக வேண்டும் தன் இருதயத்தில் எண்ணினவன், even though he thought he'll go away from போய் God, தன்னுடைய மாம்ச இச்சைகளை he நிறைவேற்றினவன். was doing according to his fleshly desires. ஆமென். இன்றைக்கு அவன் எப்படிப்பட்டவனாய் இந்த யூதா மாறினான் We என்றார். see the change in Judah now. ஆதியாகமம் 42 அதிகாரம் 35 38வது வசனத்தை In பார்க்கும் பொழுது, Genesis 42, 35 to 35, we see, ஆமென், நம்ம ஆகாரம் கொள்ளும்படிக்கு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் அறிவுறுத்துகிறான். so the father Jacob is telling the children, முதலாவது போய் அவங்க ஆகாரத்தை வாங்கிட்டு வரும் பொழுது யோசேப்பு அவருடைய ஆகாரத்தில் அவங்களுடைய பண முடிச்சுகளை பணத்தை போட்டு அவங்களை அனுப்பி விட்டு so Jacob was giving money to these people in the packets. ஆமா, நீங்க திரும்ப பென்யமீனை கூட்டி கொண்டு வந்தாதான் திரும்ப என் முகத்துல நீங்க முழிக்க முடியும்னு சொல்லிட்டோம். And he's asking them to bring Benjamin back. ஆமா, சொல்லிட்டு சிமியோனையும் பிடிச்சு என்ன செஞ்சுக்கிறான், அவன் வைத்துக் And he கொள்ளுகிறான். was holding on to Simeon as well. இப்போ யாக்கோபு போய் திரும்ப நீங்க போய் ஆகாரம் கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது, Now Jacob is asking them to go get the food. ஆமா, ரூபன் சொல்றான், Reuben is saying, நாங்க பென்யமீன் இல்லாம நாங்க அந்த இடத்துக்கு தேசத்துக்கு he போக says, we முடியாது. cannot go there without Benjamin. அந்த அதிகாரனுடைய முகத்துல நாங்க முழிக்க We முடியாது. cannot see them without அவன் Benjamin. மிகவும் கடினமுள்ளவன். He is very strict. ஆனா பென்யமீனை என் கூட அனுப்புங்க அப்படின்னு So சொல்லி கேட்கிறேன். can you kindly send Benjamin with us? கேட்கறது யாருன்னா Who's asking? ரூபன், Reuben is asking. மூத்த சகோதரன், The first one. சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரியவன், The one who had all the possession of the family. ஆளுமைக்கு The உட்பட்டவன். one who had the authority. யாக்கோபுக்கு அடுத்தாப்புல ரூபன் தான். So after Jacob, தன் it was குடும்பத்தை Reuben. நடத்தணும், விசாரிக்கணும், So the one who will ask the அவன் family, சொல்றதின்படி தான் நடக்கணும். so everything has to happen according to what he ஆமா, says. அவனுக்கு அவ்வளவு கனம் மரியாதை So he had வேதாகமத்தில் so much of கொடுக்கப்பட்டிருக்கிறது. honor. சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன். So he is the one who had the birthright. ஆமா, அவன் தகப்பன்ட்ட சொல்றான், So he is telling his father, மூத்த சகோதரன் the சொல்றான், very first என்ன son நம்பி says, விடுங்கன்னு சொல்லிட்டு. let Benjamin with me. ஆனா யாக்கோபு அதற்கு இடம் But கொடுக்கல, Jacob did not give way to it. இடம் கொடுக்கல. He never gave way to it. ஆமென், ஹalleluya. நம்ம 43வது அதிகாரத்துல பார்க்கும் In பொழுது chapter 43 we see யூதா பேசுகிறான். Judah speaking. யூதா பேசின உடனே, As soon as Judah spoke, ஆமா, யாக்கோபு அவனிடத்துல நீங்க போய் அவனை கூட்டிட்டு போய் ஆகாரம் கொள்ளுங்கன்னு சொல்றான். Jacob is asking him to take him with him. ஆமா, அந்த 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நம்ம வாசிப்போமானா, If we see verse 8 and 9, பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, then Judah said to Israel his father, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் இருக்கும்படி, உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிள்ளையாண்டனை என்னோட அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் இந்த குற்றம் என்மேல் இருப்பதாகன்னு சொல்றான்.
Then Judah said to Israel his father, "Send the boy along with me, and we will go at once, so that we and you and our children may live and not die. I myself will guarantee his safety. You can hold me personally responsible for him. If I do not bring him back to you and set him here before you, I will bear the blame before you all my life." 42வது அதிகாரத்துல ரூபன் சேஷ்ட புத்திர பாகத்துக்குரியவன், So we see that Reuben had the birthright. அதிகாரம் உள்ளவன். He had the authority. ஆமென். அவன் குடும்பத்தை நடத்துகிறவன். He is the one who takes care of the family. யாக்கோபுக்கு அடுத்தாப்புல அந்த குடும்பத்தை நடத்த வேண்டியவன் அவன்தான். So after Jacob it was Reuben who had the responsibility. அவன் 37வது வசனத்துல அவன் தன் தகப்பனிடத்துல சொல்லும் பொழுது, So in verse 37 we see, ஆமா, நான் என்னிடத்துல ஒப்புவியும், நான் கூட்டி கொண்டு வரலாட்டா என்னுடைய 2 குமாரரை நீங்க கொன்று போடுன்னு சொல்றான். he is saying that he will take responsibility. If he doesn't bring him back, he can kill his 2 sons. யோசிச்சு பாருங்க, சேஷ்ட புத்திர பாகத்துக்குரியவன் So the one who has the birthright, தன்னுடைய பிள்ளைகளை அந்த சந்ததிக்கு குறியவர்களை the one who has the நீங்க generation கொண்டு for that, போடுங்கன்னு சொல்றான். he's asking நான் him கூட்டிட்டு to வரலாட்டி கொன்று போடுங்கன்னு if I சொல்றான். don't bring him back, kill அந்த them. வார்த்தைக்கு கூட இஸ்ரவேல் யாக்கோபு இணங்கவில்லை. So Jacob was not happy with those words. 43வது அதிகாரத்துல But in chapter 43, யூதா சொல்றாரு, உமக்கு முன்பாக நான் நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக தான் he சொல்றாரு. said, "Blame me before all your ஏன் பிள்ளைகளை கொன்று போடுன்னு சொல்லல, He is not saying kill my children. அதுக்கு நானே உத்தரவாதம் எடுக்கிறேன் என்று He took சொல்லுகிறார். responsibility for himself. நானே அதற்கு உத்தரவாதம் He said எடுக்கிறேன். he will be அந்த responsible. குற்றம் ஏன் மேல இருப்பதாக He சொல்றேன். said that blame will go on him. இந்த வார்த்தையை கேட்டு யாக்கோபு பென்யமீனை அவனோடு கூட அனுப்புகிறார். So listening to this, the father sent Benjamin with him. ஆமென், ஹalleluya. அப்போ தன்னை உத்தரவாதமாய் அர்ப்பணிக்கிறவன், So the one who is உத்தரவாதம் responsible, எடுக்கிறவன். the one who takes responsibility, ஆமென். கர்த்தரை துதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா so the இருக்கணும்னா one who praises God உத்தரவாதம் will எடுக்கிறவர்களா have இருக்கணும். responsibility. நம்மளுடைய பாவம் உணர்த்தப்படும் பொழுது மனம் திரும்புகிறவர்களா As soon இருக்கணும். as we see the sin, we have to be. மற்றவர்களை குற்றம் பிடிக்கிறவர்களா இருக்க We கூடாது. should not point out at others. திரும்ப தகப்பனிடத்துல திரும்புகிறவர்களா We have to இருக்கணும். get back to the father. உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா We have to இருக்கணும். take responsibility. உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா We have to இருக்கணும். take responsibility. அடுத்ததாக The next one, இந்த யூதா எப்படிப்பட்டவனாய் how இருந்தான் was என்றால், Judah? ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை 13 இருந்து 34ஆவது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, Genesis chapter 44 we see 16 to 34. யோசேப்பினிடத்தில் அவர்கள் போய் அது தானியம் கொள்ளும் பொழுது அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். When they go to Joseph, they get, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். you know the story. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். Just telling you in short. யோசேப்பினிடத்தில் அவன் பரிந்து பேசுகிறான். He was trying to be an மற்ற intercessor with Joseph. ஆமா, மற்ற சகோதரர்கள் எல்லாம் கலங்கி போய் நிக்கிறாங்க. When the brothers were all worried, ஆமா, யூதா பரிந்து பேசுகிறான். Judah was an intercessor. ஆமென், பரிந்து He பேசுகிறான். was an intercessor. தன்னுடைய சகோதரர்களுக்காக பரிந்து He பேசுகிறான். spoke for his brothers. பென்யமீனுக்காக பரிந்து He பேசுகிறான். spoke for Benjamin. தன்னுடைய தகப்பனுக்காக பரிந்து He spoke for பேசுகிறான். the father. தன்னுடைய குடும்பத்துக்காக பரிந்து He spoke பேசுகிறான். for the family. கர்த்தரை துதிக்கிற ஜனம் எப்படிப்பட்ட ஜனமாய் So இருக்கணும்னா, anyone who praises God, how should யூதாவை they be? போல தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, சகோதரர்களுக்காக, தகப்பன் வீட்டாருக்காக பரிந்து So we பேசுகிறவர்களா have to இருக்கணும். be an intercessor like Judah for the ஆமென், family, for the church. மன்றாடுகிறவனாய் இருக்கணும். He was the one who was ஆமென், a supplicant. மன்றாடுகிறவனாய் He இருக்கணும். was supplicant. ஆமென். அடுத்ததாக, Then ஆமென், நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன் என்று he also சொல்லுகிறான். said that he would be a servant. 33வது வசனத்தை வாசிக்கும் In பொழுது, verse 33 we see, இளைவன் தன் சகோதரனோடு கூட போகவிடும்படி மன்றாடுகிறேன், உம்முடைய அடியேனாகிய நான் இளைவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன் என்று He சொல்லுகிறான். said, "Please let your servant remain here as my Lord's slave in place of the boy, and let the boy return with his brothers." ஆமா, கிறிஸ்துவின் சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று பவுல் சொல்லுகிறார். So he says we should have the heart of the கிறிஸ்துவின் Father. சிந்தை என்ன தெரியுமா? You know what is the mind of the நாங்க Father? அடிமைப்பட்டு இருக்க கூடாது We என்பதற்காக, should not be slaves. பிசாசின் இடத்துல நாம் அடிமைப்பட்டு இருக்க கூடாது We should not be என்பதற்காக, slaves with the நம்மை விடுவிக்கும்படியாக For us to be free, கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். God put himself down. ஆமென். அவர் தன்னை அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, பயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமில்லாது இருக்கிற ஆட்டை போல அவர் He இருந்தார். was like a sheep giving தன்னை himself. அடிமையாக அவர் விட்டு கொடுத்தார். He was a slave. தன்னுடைய சரீரத்தை அடிக்க அவர் விட்டு He கொடுத்தார். gave his body to இந்த be யூதா
பார்வன் யோசேப்பின் இடத்துல சொல்றான், So Judah is telling to Joseph, அவனுக்கு பதிலாக சகோதரருக்கு பதிலாக நான் அடிமையா நான் என்னை விட்டு instead of the கொடுக்கிறேன். brother, he will be the slave or servant. துதிக்கிற ஜனம் தேவனுக்காக தேவனுடைய சமூகத்துல தன்னை விட்டு கொடுக்கும். So the one who praises God மற்றவர்களுக்காக பரிந்து will பேசும். be an intercessor, மற்றவர்களுக்காக மன்றாடுவார்கள். supplicants, ஆமென், ஹalleluya. தங்களை தரை மட்டுமாய் they தாழ்த்துவார்கள். put themselves down and humble எதையும் down. இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பாங்க. They'll be ready to give away. எதையும் இழப்பதற்கு தயாரா இருப்பாங்க. They'll be ready to என் give away ஜீவனை anything. காட்டிலும் ஆண்டவரே எனக்கு அந்த ஜனங்கள் எனக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க. More than the life they'll ask for the ஆமென், ஹalleluya. இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக அவர் விட்டு people. Jesus கொடுத்தார். gave his life for us. ஆமென். இயேசுவுக்காக ஊழியம் செய்த அநேக தங்களுடைய ஜீவனை அற்பமாய் எண்ணினார்கள். So many people who gave their life for ஆமென். Jesus. துதிக்கிற ஜனம் தன்னுடைய ஜீவனை மேன்மை பாராட்டாது. Praising people will not take அதை their life to காத்துக்கொள்ள be the best. எத்தனிக்காது. They will not try to தன்னுடைய protect their ஜீவனை life. பாதுகாத்து ஒதுங்கிக் கொள்ள They will not நினைக்காது. try to protect their life. மற்றவர்கள் விடுவிக்கப்படுவதற்காக திறப்பில நிற்கிறவர்களாய் They மாறும். stand in the gap to ஆமென், ஹalleluya. கடைசியாக Amen. ஆதியாகமம் 44 அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது So the last we see Genesis chapter 44. அவன் யோசேப்பினிடத்துல கேட்கிறான், He's asking Joseph, இளையவனை விட்டு எப்படி தகப்பனிடத்துக்கு போவேன்? how will I go without the son? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் I என்கிறான். will not be able to see what will happen to my father. தேவனை துதிக்கிற ஜனம், So the one who praises God ஆமென், தேசத்துல நடக்கிற தீங்கு பார்க்க விருப்பப்படாது. will not be able to see what's happening in the அழிந்து nation. போகிற ஆத்துமாக்களை பார்க்க Will not விருப்பப்படாது. see the people who are going down in இவன் sin. சொல்றான், என் தகப்பனுடைய ஜீவன் இவனோடு ஒட்டி இருக்கிறபடியால் He said because the life இவன் is with the வரலன்னு சொல்லி father. கேள்விப்பட்ட உடனே அவருடைய ஜீவன் பிரிந்து போயிருமே. As soon as he knows that he's not with him, he என் will தகப்பனுக்கு die. நேரிடும் தீங்கை நான் எப்படி He பார்ப்பேன்? said, how will I see the misery for என் the father? தகப்பனுக்கு நேரிடுகிற தீங்கை நான் எப்படி How பார்ப்பேன்? will I see the misery that would come to my கர்த்தரை father? துதிக்கிற ஜனம் தேசத்துல நடக்கிற தீங்க பார்க்காது. Any person who prays and அழிந்து worships போகிற ஆத்துமாக்களை கண்டு மனம் இறங்கும். will not see what's happening to அவன் them. அவர்கள் பாதாளத்துக்கு போகிறது அதை விரும்பாது. Will not see them going to the hell. ஏன்னா தேவன் ஒருவரும் கெட்டு அழிந்து பாதாளத்துக்கு போக கூடாது என்பது தேவனுடைய சித்தமா Because இருக்கிறது. God's will is that not anyone தேவன் will perish. அவர்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை He கொடுத்தாரே. gave the life for them. அவர்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே. His blood for them. அவர்களுக்காகவும் பாடுகளை அனுபவித்தாரே. Suffered for them. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜீவன் பாதாளத்துக்கு போவதை எப்படி என்னால தாங்கிக் கொள்ள How முடியும்? can he accept that people are அவர்கள் going to hell? அழிந்து கெட்டு போவதை என் தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு வேதனை கொள்ளும். So he's wondering how much misery he'll get. அவன் அதற்காக அவன் பரிந்து So பேசுகிறான். he was interceding. அதற்காக அவன் He செயல்படுகிறான். was supplication. தேவனே தேவன் யூதாவை நேசிக்க காரணம் என்ன? Main reason for Judah to be loved. தன் தகப்பனுடைய தீங்கை பார்க்க அவன் He did விருப்பப்படவில்லை. not want to see what's தன் happening to his சகோதரருக்கு father. ஏற்படுகிற அவமானத்தை நிந்தையை அவர் தாங்கிக் கொள்ள அவர் He did ஏற்படவில்லை. not want to see what's happening to the brothers. கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருப்பது எதற்கு You know தெரியுமா? why God has chosen ஒரு us யூதாவா எழும்பும்படியா. to be like Judah. இன்றைக்கு இந்த வேத வசனத்தை யூதாவுக்கு கொடுத்த வசனத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறது எதற்கு Same தெரியுமா? word for Judah is given to you and நீங்க me. என்னைக்கு நான் தேசத்துக்கு நடக்கிற தீங்கை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்களோ, When you say that I can't see என்றைக்கு what's அழிந்து happening to போகிற ஆத்துமாவுக்காக நான் உத்தரவாதம் எடுப்பேன்னு சொல்றீங்களோ, when you're taking when you're அவங்க standing in the அழிந்து gap for them, பாதாளத்துக்கு போகிறத நான் கண்டு காணாத மாதிரி இருக்க மாட்டேன்னு you're சொல்றீங்களோ, not going to be looking at them going into ஆண்டவர் hell. உங்களை பார்த்து சொல்றார், God is looking at you நீ and saying, கீழே வேர் பற்றி மேலே கனி you will கொடுப்பா. be deeply rooted நீ down கீழே and வேர் பற்றி bear நீ fruit மேலே above. கனி கொடுப்பா. You'll deeply rooted down ஆமே, and நீ fruit thereof. யூதாவுடைய இருதயம் உன்னுடைய இருதயமா இருக்கிறபடியா, So let the heart be like நீ Judah. மற்றவனை குற்றப்படுத்தாதபடிக்கு, Not going to point at நீ others. மனம் திரும்பினபடியா, As you've நீ repented, தகப்பனிடத்துல வந்தபடியா, as you come back to the நீ Father, உத்தரவாதமாக as பண்ணுகிறவனா you've இருக்கிறபடியா, taken the responsibility, ஆமே, நீ பரிந்து பேசுகிறவனா as இருக்கிறபடியா, you've interceded, நீ அனுதினமும் நீ மன்றாடுகிறபடியா, as you've been supplicating for people, ஆமே, தன்னையே இழக்கிறதற்கு விட்டு கொடுக்கிறதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறபடியா, even though you are trying to sacrifice yourself, தேசத்துக்கு சபைக்கு நடக்கிற தீங்கை காணாது இருக்கிறபடியா, as you're not seeing what's
happening to the church and the world. கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், God is looking to you and saying, நீ கீழே வேர் பற்றி you will be deeply rooted நீ down மேலே கனி and கொடுக்கிறவனாய் will bear மாறுவாய். fruit above. நீ கீழே வேர் பற்றி You will be deeply நீ rooted மேலே down கனி கொடுக்கிறவனாய் and bear மாறுவாய். fruit above. யாரெல்லாம் நான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க, Anyone who wants to be deeply ஆமென். rooted and fruit அப்படி bear above, விருப்பப்படுகிறவர்கள் எழுப்பி நின்னீங்க. anyone who is willing to, ஆமென். can we stand? நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே, I want to be fruitful. நான் கனி கொடுக்கணும் I ஆண்டவரே, want to be fruitful. நான் ஒரு யூதாவாய் நான் I மாற்றப்படணும். want to be changed to Judah. ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு இருந்த பிள்ளைகளில் மற்றவர்களைப் போல நான் இருந்திடக்கூடாது. I don't want to be like the other children. ஒரு ரூபனை போல நான் I should not இருந்திடக்கூடாது. be like Reuben. தான் தகப்பனுக்கு அவமானத்தை கொண்டு வந்த சிமியோனை போல மற்றவர்களைப் போல நான் I should இருந்திடக்கூடாது. not be like Simeon. ஆமே, என்னை நீங்க ஆண்டவரே ஒரு யூதாவாய் மாற்றுங்க. You choose me like a என்னை Judah. நீங்க ஒரு யூதாவாய் மாற்றுங்க. You change me to be a Judah. நீங்க என்னை ஒரு யூதாவாய் மாற்றுங்க. Change me to be a Judah. ஆண்டவரே, நான் துதிக்கிறவனாய் மாறணும். I should be the one who நான் உம்மை praises you. ஆராதிக்கிறவனாய் I should மாறணும். be worshiping you. நான் உமக்கு ஊழியம் செய்கிறவனாய் I should do மாறணும். the ministry for you. என் சொந்த விருப்பத்தை நான் இந்த இடத்துல நிறைவேற்ற It's கூடாது. not according to my own தேவ wish. சித்தம் நிறைவேற்றுகிறவனாய் என்னை One who will மாற்றுங்கப்பா. do God's will. தேவ சித்தம் நிறைவேற்றுகிறவனாய் To do மாறுங்க. God's will. நான் குற்றம் பிடிக்கிறவனாய் இந்த இடத்துல நான் I இருக்க should not கூடாது. be pointing out at நான் others. நியாயம் பேசுகிறவனாய் இந்த இடத்துல நிற்க I should கூடாது. not just be talking. என்னுடைய தவறை மற்றவர்கள் பக்கம் திருப்புகிறவனா நான் இந்த I இடத்துல should இருக்க not கூடாது. blame others. ஆமென், ஹalleluya. நான் சொல்லணும், என்னை காட்டிலும் அவர்கள் நீதிமான்கள் I என்று should say சொல்லணும். that others are righteous than என்னை me. காட்டிலும் மற்றவர்கள் நீதி உள்ளவர்கள் என்று I சொல்லணும். should say others are righteous than மற்றவர்களை me. நான் மேன்மைப்படுத்துகிறதுல நான் முந்திக் I கொள்ளணும். should be the first one to honor them. ஆமென், ஹalleluya. நான் அவர்களுக்காக பரிந்து பேசணும். I should be interceding for அவர்களுக்காக them. நான் உத்தரவாதம் எடுக்கணும். I should be taking அவர்களுக்காக responsibility நான் for them. ஆண்டவரே I மன்றாடுகிறவனாய் should be மாறணும். praying for them. அவர்களுக்காக என்னை நான் முழுவதுமாய் விட்டு கொடுக்கணும். I should be putting என் myself சுய down. சாகணும் I ஆண்டவரே. should be sacrificing. என் சுய சாகணும் I should ஆண்டவரே. die in flesh. அந்த ஜனங்கள் கெட்டு போவதை நான் பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. I should not be happy when they அவர்கள் go அழிவதை down. நான் பார்த்து I cannot சந்தோஷப்படக்கூடாது. be happy when they are perishing. உம்முடைய ஜீவன், It's your life. உம்முடைய விருப்பம் It's your wish. ஆண்டவரே, அவர்களோடு இணைந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். That you are getting united in them. உம்முடைய ஜீவன், உம்முடைய இரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறதற்காக Life has been ஸ்தோத்திரம். given for them. அது இழந்து போக நான் விருப்பப்பட I do not மாட்டேன். want to let it go. அது கெட்டு போக நான் விருப்பப்பட I do not மாட்டேன். want to lose it. அதுல தேவனுடைய மகிமை I வெளிப்படணும். want to see the glory of ஆமென். God. சத்துரு தோற்று போகணும். I want Satan to be ஆமென். defeated. சத்துரு வெட்கப்படணும் I want ஆண்டவரே. Satan to be என் defeated. தேவனுடைய நாம மகிமைப்படணும் Let ஆண்டவரே. the name be glorified. இந்த இடத்துல என்னை நீங்க நிறுத்தி இருப்பதற்கு Thank you for giving ஆண்டவரே, us the- இந்த இஸ்ரவேல் குடும்பத்தில் என்னை நிறுத்தி இருப்பதற்கு, for the people of இந்த Israel. சபையில் என்னை நிறுத்தி இருப்பதற்கு, Keeping us in this church. இந்த குடும்பத்தில் என்னை நிறுத்தி இருப்பதற்கு To keep us in our family. ஒரு நோக்கம் உண்டு There's a ராஜா. reason. அந்த நோக்கத்தை நாங்க We நிறைவேற்றுவோம். have to do that. நாங்க work. நிறைவேற்றுவோம். We have to do the நாங்க plan. நிறைவேற்றுவோம் Yes, ஆண்டவரே. God. Thank you. அன்புள்ள பரலோக பிதாவே, Dear Lord Jesus, இந்த வார்த்தையை நீங்க தியானிக்க நீங்க தந்த கிருபைக்காக உமக்கு thank you ஸ்தோத்திரம். for giving us this time to meditate the word. ஆமென். யூதாவை குறித்து தியானிக்க நீங்க உதவி We செய்யுங்க. meditated about Judah. யூதாவை நீங்க நேசித்ததுக்கு காரணம், There was a reason you loved Judah. ஆமென், அவன் பாவியா Even இருந்தாலும், though he was a sinner. ஆமென், அவன் அக்கிரம சிந்தை உள்ளவனா Even இருந்தாலும், though he had wicked thoughts. தன்னுடைய மாம்ச இச்சையை அவன் நிறைவேற்றினவனா Even though he இருந்தாலும், was working in flesh. ஆமென், பாவங்கள் அவனுக்கு உணர்த்தப்பட்ட பொழுது He got away with the sin. அவன் மனம் திரும்பினான். He repented. அவன் தன்னை அறிக்கையிட்டான். He acknowledged. ஆமென். அவள் என்னை காட்டிலும் நீதி உள்ளவள் என்று அவன் சொன்னான். He said that the other one was righteous than him. ஆமென். அவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்க We கற்றுக்கொண்டோம் have learned ராஜா. so many things about Judah. அதனால நீங்க அவனை நேசித்தீங்க. So you loved him so much. உமக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் அவன் செய்து He was வந்தான். doing all that pleased you. ஆமென். நீங்க ஜனங்களுக்காக பரிதபிக்கிறது போல அவன் Like how பரிதபிக்கிறவனா you இருந்தான். interceded, he was also doing சகோதரோட the சதி ஆலோசனை செய்தவன் தான். same. Even though he plotted against ஆனா the brother, பின்பதாக அவன் பரிதபிக்கிறவனாய் மாறினான். then he was praying for them. ஆமென். அதிலிருந்து இருந்து எப்படி நம்ம தப்பித்துக் கொள்ளலாம்னு அவன் எத்தனிக்கல. He did not try to get away with it. கர்த்தருக்காக என் ஜீவனை நான் கொடுப்பேன்னு அவன் He was நின்னான். willing to give his life. அந்த இருதயத்தை எங்களுக்கு நீங்க தந்தருளுகிற தயவுக்காக Thank you for giving us the same heart. அதனால தான் நீங்க யூதாவை பார்த்து சொன்னீங்க. That is why you looked at Judah and said, ஆமென். அவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி they'll கொடுப்பாங்க.
be deeply rooted down and bear fruit above. அதனால தான் யூதாவை பார்த்து சொன்னீங்க, That's why you looked at Judah and said, உனக்கு எதிராக எழும்பி வந்திருக்கிற அசரியன் உன் மேல கை போடுவதில்லை. so Assyria will not put his hand upon இந்த you. தேசத்துக்குள்ளே அவன் கடந்து He's வருவதில்லை. not going to enter your city. இந்த தேசத்துக்குள்ளே அவன் கடந்து He's வருவதில்லை. not going to enter your city. ஆமென், ஹalleluya. அவன் வந்த வழியே அவன் திரும்பி He போவான். will go back in the way he அவன் came. போய் அந்த இடத்துல அவன் மடிவான் என்று நீங்க He will go சொன்னீங்கப்பா. there and he'll be defeated. ஆமா, உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் You காணும், said that what will happen to அவர்களுக்கு the நேரிடுவதை strangers. உன் காது கேட்கும். You said that we will listen to that. ஆமென், ஹalleluya. நாங்க அந்த வார்த்தையை நாங்க உறுதியாய் நம்புகிறோம். We are believing in this word. எங்களுக்கு எதிராக எத்தனை அசிரியர்கள் எழும்பினாலும், Even though there are so many Assyrians அவர்கள் against us, எவ்வளவுதான் கொக்கரித்தாலும், how much ever they come against கோலியாத்தை us, போல அனுவரை பெலிஸ்தர்கள் எழும்பினாலும், even they come like Goliath. ஆமென், இந்த தேவனீர் எங்களோடு கூட You are இருக்கிறீங்கப்பா. with us. நாங்க உங்க சமூகத்துல வரும் பொழுதெல்லாம், As we come into your presence, ஆண்டவரே, அவங்க அனுப்பின காரியங்களை உங்க சமூகத்துல நாங்க தியானிக்கும் பொழுதெல்லாம், As சொல்லி we நாங்க அழும் பொழுதெல்லாம், as we keep asking you for these things, what they have done, நீங்க எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிற தயவுக்காக you ஸ்தோத்திரம். have helped us so much. ஆமே, உதவி செய்கிற தயவுக்காக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you for helping us. ஆமே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையுடைய கரத்துல ஒப்பு So கொடுக்கிறேன். offer each and everyone into your hands. இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எந்த அசீரிய வல்லமையும் செயல்படாமல் போவதாக. So I pray that anything which came against them like Assyria will அவருடைய not be formed. இல்லத்துக்குள்ளே அது நுழையக்கூடாது. Let it not அவருடைய get into their குடும்பத்துக்குள்ளே house. நுழையக்கூடாது. Let it not get into the family. அவருடைய சரீரத்துக்குள்ளே Let it நுழையக்கூடாது. not get into their health. அவைகள் செயலிழந்து போகிற தயவுக்காக நன்றி Let it செலுத்துகிறேன். get away from உடைய them. வல்லமை உள்ள கரம் அவர்களுக்கு அந்த அசீரிய வல்லமைக்கு விரோதமாய் திரும்புகிறதற்காக Let your ஸ்தோத்திரம் powerful செலுத்துகிறேன். hand make ஆமே, the இவர்கள் Assyrians go கீழே away. வேர்பற்றி மேலே கனி கொடுக்க நீர் உதவி Let செய்வீராக. their roots be deeply rooted down and உதவி fruit செய்வீராக. above. Help them. ஆமே, நீங்க உதவி செய்கிற தயவுக்காக நாங்க உமக்கு நன்றி Thank you செலுத்துகிறோம். for helping us. இந்த வார்த்தையை இந்த குடும்பத்தின் மத்தியில நீங்க நிறைவேற்றுங்க. Let this word be fulfilled இந்த in the சபையில இந்த family. வார்த்தையை நீங்க Let நிலைப்படுத்துங்க. this word be fulfilled in the ஆண்டவரே, church. நாங்க கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. Thank you for bearing fruit. உம்முடைய கரம் வைராக்கியம் உள்ள கரமே அதை செய்யும். Let your hand do this. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியமே அதை Let your செய்யும். powerful hand do இந்த this. வார்த்தையை கொடுத்தது நீங்க என்று நான் அறிக்கையிடுகிறேன். That you gave us this ஆமே, word. இந்த வார்த்தையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க என்று நான் அறிக்கையிடுகிறேன். That you gave us this என் word. சபை கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கட்டும். Let the church be deeply தேசங்கள் அதை rooted and பார்க்கணும் fruit ஆண்டவரே. above. Let the nations see. ஜனங்கள் அதை Let பார்க்கணும் ஆண்டவரே. people see. ஆண்டவரே, ஜனங்கள் அறிக்கையிடுவார்களாக. Let the people acknowledge. ஆமே, இவர்கள் தேவனுக்குள்ளே வேர்பற்றி கனி கொடுக்கிறார்கள் என்று ஜனங்கள் Let them அறிக்கையிடுவார்களாக. acknowledge that we are rooted அந்த in வாக்கு you. தத்தம் நிறைவேறுகிற தயவுக்காக Let அடிமை the நன்றி promise be செலுத்துகிறேன். fulfilled. உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் Offer தாழ்த்துகிறேன். ourselves into your இந்த hands. ஆசீர்வாதம் நிறைவேறட்டும். Let the blessing be இயேசுவின் fulfilled. நாமத்தில் In பிதாவே, Jesus' name I pray. நாம் திருப்பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்கிறோம். திருப்பந்திக்கு நேராய் கடந்து We செல்கிறோம். have a communion now. ஆமென். நம்ம எல்லாரும் நம்மை தாழ்த்தணும். Let us humble ourselves இந்த down. இடத்துல நம்மை நாமே நிதானித்து அறியணும். We have to understand us. ஆமா, நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் If we say that we have not sinned, நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் we are சொல்லுது. deceiving ourselves. ஆமென். இப்ப கொஞ்ச நேரத்தில் இந்த வேத வசனத்தை நம்ம கேட்க போகிறோம். So we are going to listen to this தேவ word. ஆலோசனை நம்ம கேட்க We are போறோம். going to listen to the thoughts. நீங்க யாரா இந்த இடத்துல நிற்க விருப்பப்படுகிறீங்க? Who do you want to be here in front? யூதாவாய் நிற்க Do you ஆசைப்பட்டீங்கன்னா want to be like Judah? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். So we have to acknowledge our அவைகளை sins. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று And we வேதம் have to சொல்லுகிறது. repent and be saved. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. So acknowledge. ஆமென். யூதா Confess. தன்னுடைய தவறை உணர்ந்தான். So Judah நான் தான் understood what அதற்கு he did. காரணம் என்று வெளியரங்கமாய் அவன் He அறிக்கையிட்டான். said that he was the one அவன் who என்னை sinned. காட்டிலும் நீதி உள்ளவன் என்று சொன்னான். He said the other one நான் was நீதி righteous than உள்ளவன் him. அல்ல என்று சொன்னான். He said that he was not தேவனுடைய righteous. சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற நாங்கள் In front of God we say. நம்மளுடைய நீதியை நம்ம சொல்ல We're முடியாது. not talking about our நம்முடைய righteousness. நீதிகள் அழுக்கான கந்தல். They are all like not நம்முடைய good. நீதிகள் அழுக்கான கந்தல். They are all put away. ஆமென். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடணும். We have to தன் confess. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் தெளிவாய் We சொல்லுகிறது. cannot be like that. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க. Let my sins என் be மீறுதலை forgiven. மன்னிங்க. Forgive my sins. என் மாம்ச இச்சைகளை மன்னிங்க. Let my fleshly desires be forgiven. ஆமே, என்னை நாங்க தாழ்த்துக்கிறோம் ராஜா. I'm humbling இந்த myself. இந்த பந்திக்கு ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லுங்க. Let me get ready for ஜெப the சிந்தையோடு communion. நில்லுங்க. 1 Corinthians chapter 11 verses 23 to 32. For I pass on to you what I received from the Lord himself. On the night when he was betrayed,
the Lord Jesus took bread and gave thanks to God for it. Then he broke it into pieces and said, "This is my body, which is given for you. Do this in remembrance of me." In the same way, he took the cup of wine after supper, saying, "This cup is the new covenant between God and his people, an agreement confirmed with my blood. Do this in remembrance of me as often as you drink it. For every time you eat this bread and drink of this cup, you are announcing the Lord's death until he comes again. So, anyone who eats this bread or drinks this cup of the Lord in an unworthy manner is guilty of sinning against the body and the blood of the Lord. That is why you should examine yourself before eating the bread and drinking the cup. For if you eat the bread or drink the cup without honoring the body of Christ, you are eating and drinking God's judgment upon yourself. That is why many of you are weak and sick, and some have even died. But if we would examine ourselves, we would not be judged by God in this way. Yet, when we are judged by the Lord, we are being disciplined so that we will not be condemned along the world. As we partake the Holy Communion, firstly, when we take the bread and the cup, we remember the sacrifice that Jesus Christ made for us on the cross, his suffering, his death, and his resurrection. Through the communion, we proclaim the love and the grace of God demonstrated through Jesus Christ for us. Secondly, it also reminds us, and it's a time to examine our hearts before God. We should ask him to forgive us for anything in our lives that is not aligned with his will or his purpose for which he has created us to be in this world. As we partake of the bread and the cup, we acknowledge that we are sinners in need of God's grace, and we declare our faith in Jesus Christ, our God. Thirdly, we should receive Holy Communion with faith, believing that Jesus died for our sins and he rose again to give us a new life. We commit ourselves to live for him each day, looking forward with hope to his promised return when he comes again to receive those who belong to him. Let's bow our heads in prayer. Thank you, Jesus, for sacrificing your body for us. Thank you, Lord. Your body was pierced for us. Your precious blood was shed for us, our sins. As we have come here to your table, O Lord, we bring all our sins, all our sicknesses, and everything to your feet. Forgive us for what we have done thus far. Help us to stay with you. Help us to remember the importance and the reverence that you have died for us on the cross. We give you thanks and we give you glory for it. Father, at this time, Lord, we submit each of us, our hearts and our situations to your hand, O Lord. We pray, Lord, that your blood, your precious blood, will go and heal people who are in their sick beds this morning, O Lord. We pray, Lord, your precious blood will go touch them, reform them, and set them free from their sick beds and give them the healing that they are expecting. Also, we pray, Lord, for the hearts that are crying every day, O Father God, for deliverance. Let this communion, O Father God, be remembered, O Lord. Let your blood, O Father God, let your body, O Lord, be remembered so that they will be set free, O Lord, from every kind of cry, every kind of agony, every kind of prison they are in, O Lord. We surrender those hearts into your hands, Lord. Let your love of God go and touch them, O Father. We surrender each one of us, Lord. Touch us, Lord. Let your love, O Father, reflect to the others that we see. In Jesus' name we pray. Amen.